என்னோட ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் எனக்கு இருந்த எமோஷன்ஸ் எனக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் இட்ஸ் ஹெல்ப்ட் a lot of people to heal. 2013 நினைவு இருக்கு அன்னைக்கு ஃபுல் மூணு. கடைசியாக நான் நிலாட்ட பேசும்போதும் அவங்க வந்து she wanted to make a film. ஸோ என்னால் அவங்களுக்கு ஒரு படம் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ கேட்டா. நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது வந்து நிலாவோட ஃபேமிலிக்கு தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அண்ட் அவங்க கேட்டுட்டு இட்ஸ் லவ்லி ட்ரிபியூட், எங்களுக்கு எதுவும் இது இல்லை அப்படின்னாங்க. அதில் ஒரு லைன் வந்து ஆங்கிலமும் தமிழும் கலாச்சாரங்கள் மோத கண்டுபிடிச்சினடா இந்த ஹிப்ஹாப்னு வரும். எனக்கு அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் ஒரு பாட்டில் கூட எழுதியிருந்தேன், போட்டதே இல்லை பிளான் பி, வாழ்வோ சாவோ முட்டுறோம் மோதுறோம். 17-18 வயசில் ஸோ அப்சஸ்ட், இதுதான் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து இருந்த ஒரு அப்சஷன் வந்து எனக்கு மற்ற எல்லா பாட்டையும் பிளாக் பண்ணிருச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நான் ஃபிலிம் ஆக்டுக்கும் இவ்வளோ மக்கள் வந்து லிரிக்ஸ் பாடினதே இல்லை. ஒரு பாட்டு பாடினா பரவாயில்ல, 2 பாட்டு பாடினா பரவாயில்ல, உன் பாட்டு எல்லாத்தையும் பாடுறாங்க. எனக்கு வந்து ஃபிலிம் சைடில் வந்து ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அனிருத். ஓகே, ஐ லவ் ஹிஸ் ஒர்க். இப்போ ரீசெண்டாக இந்த பாட்டு, இந்த இவர் ஹிப்ஹாப் தமிழோட பாட்டு 10க்கு 10 இட்ஸ் வெரி ஃபன். கேபர் வாசுகி கிட்ட எல்லாரும் வந்து அவரோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் வந்து ஒரு கதை சொல்லுவாரு. அண்ட் ஒரு கதை வந்து இன்னொரு கதையா மேட்ச் ஆகாது. இது கரெக்ட். ஒரு பீரியட்ல அது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta premium women's wear, let your body love it. Presta. என் ஃப்ரெண்டு பேரு நிலா, வேலை முடிச்சிட்டு போவோம்ல, விட்டு கொடுக்காத ஜூலை வெக்கையில், அன்டைமில் ஆழ்வார்பேட்டையில் திடுதிப்புன்னு கூலா ஒரு காற்று வீசுச்சங்க மேலே, அந்த காற்றுல குண்டு மல்லி வாசம், அவ குழந்தை போல சிரிச்சா. 2013 நினைவு இருக்கு அன்னைக்கு ஃபுல் மூணு, தெருவிளக்கு வெளிச்சத்தில் மிதந்து வந்த பூவை பிடிச்சா. இந்த பூ பேர் ஃபிரங்கிப்பானி, இதை பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ கேட்டா. இந்த பூ பேர் ஃபிரங்கிப்பானி, இதை பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ. கேபர் வாசுகி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து லைக் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளாக 10 வருஷத்துக்கு மேலே உங்கள் இசையெல்லாம் அங்கே இருக்குது, யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் இன்டர்வியூ பிகாஸ் ஐ ரியலி திங்க் நீங்கள் அந்த குரங்கன் அந்த டைம் ஃபேஸில் இருந்தப்போ கூட சரி, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் தனியாக போயிட்டு வென் யூ ஸ்டார்டட் மேக்கிங் சாங்ஸ், ரொம்பவே ஒரு யூனிக் வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ டெல் மீ, why are we meeting today? ஸோ ஐ திங்க் நானும் இது சொல்லியிருந்தேன் சார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் படிச்சுட்ருக்கேன் இந்த ரிவ்யூஸ்லாம். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் லிட்டில், எனக்கு வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. ஓகே, நம்ம பிஆர் சாரோட எனக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் பிகாஸ் ஐ ரியலி திங்க் நீங்கள் எழுதுறது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர், லைக் வெரி பர்சனல் லிட்ரேச்சர். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் த ஒர்க் தட் யூ டூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது நம்ம we are doing this interview because ஃப்ரங்கிப்பானி. யா, எஸ். ஓகே. என்ன நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரங்கிப்பானின்னு ஒரு பாட்டு எழுதி அது பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு, இட்ஸ் அ சேடிஷ் கைண்ட் ஆஃப் சாங். பீட்டுன்னு ஒன்றும் கிடையாது, ஆனாலும் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நரேட்டிவ் ஸ்டைல் சாங். கரெக்ட். பட் it's about 10 minutes long, but it's got about 1.3 million views. It's amazing. இந்த பாட்டு வந்து இன்னைக்கு கூட காலையில் I was talking to somebody, அவங்க வந்து யாரை இன்டர்வியூ பண்ண போகிறீங்கன்னா நான் கேபர் வாசுகின்னு சொன்னேன். அங்கே வந்து அந்த அந்த ஃப்ரெண்டு நிலா அந்த பாட்டா அப்படின்னு கேட்டார். அவர் லைக் தட் ஐ திங்க் கேபர் வாசுகினா இந்த பாட்டு ரொம்பவே வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களோட. another lovely thing he said was, நான் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் யாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கலன்னு சொன்னதில்லை அப்படின்னு சொன்னார். That was wonderful. இந்த பாட்டு இவ்வளோ வந்து போய் ரீச் ஆனதுக்கு காரணம், லைக் அஃப்கோர்ஸ் யூ கான்ட் சே ஃபார் ஷுர், பட் வாட் டு யூ திங்க்? ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் இட்ஸ் நிலாஸ் பிளெஸிங்ஸ். ஐ ட்ரூலி திங்க் தட். ஏன்னா
உங்களுக்கு லைக் ஐ பின் புட்டிங் அவுட் சாங்ஸ் சின்ஸ் 2014. இது மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஸோ நான் ஒரு பாயிண்டில் வந்து ஐ ரிசைன் மை செல்ஃப் டு ஓகே, நமக்கு வந்து ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதை மீறி யாருக்கும் இது போய் சேராது, நம்ம ஒர்க் வேறு லைக் நீஷ், இது மெயின் ஸ்ட்ரீம் வந்து நமக்கான விஷயம் இல்லை அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். அண்ட் இந்த பாட்டும் வந்து பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்றதுலாம் லைக் இட்ஸ் அ வெரி பர்சனல் எக்ஸ்பிரஷன். இருந்தது வந்து இட் இஸ் டு ப்ராசஸ் என்னோடய க்ரீஃப். என்னோடய ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் எனக்கு இருந்த எமோஷன்ஸை எனக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. அண்ட் அது நான் ஆக்சுவலி இந்த பாட்டு எழுதும்போது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6-7 மாதம் ஆச்சு இந்த பாட்டு எழுத. விட்டு 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 வந்து எழுதிட்டு இருந்தேன். இந்த நிலானா மேடையர்ன்னு ஒரு செக்ஷன் வரும். அது நான் ஃபஸ்ட்டு நான் எழுதினோன்னா என்னால் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes நான் அழுதுனே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் எழுத முடியல. ஐ ஜஸ்ட் ஹேட் டு சிட் டவுன் அண்ட் க்ரை ஃபார் அ பிட். ஸோ எனக்குமே வந்து இட்ஸ் வெரி இவ்வளோ பர்சனலான ஒரு ஒர்க் நான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரில. பண்ணியிருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரில. ஸோ இது ரிலீஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து ஐ வாண்டட் டு லைக் லாட் ஆஃப் பீப்புள் நோ ஹர். அண்ட் அவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அதை தாண்டி போகும்னு எதிர்பார்க்கல. லாட் ஆஃப் பீப்புள் நோ ஹர்னா அவங்கள மாதிரி ஒருத்தர் தெரியுமா இல்லை லிட்டரலாக அவங்களே? அவங்கள ஷி வாஸ் வெரி பாப்புலர். ஓகே, ஷி வாஸ் வெரி சோஷியல் பர்சன். அண்ட் அவங்க வந்து she worked as a journalist for a while. அவங்க she worked in cinema for a while. She worked with children. So ஒரு வெரி வைட் நெட்வொர்க் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் யார் அவங்க மீட் பண்ணாலுமே அவங்க மறக்கவே மாட்டாங்க நிலாவை. தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த இந்த என்டையர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பாட் கனெக்ட் ஆகும்ட்டு சரி அதுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நமக்கு தெரியாது. இட்ஸ் வெரி வைட் இது. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் ஐ தாட் த ஆடியன்ஸ் ஃபார் த சாங் வுட் பி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் கமெண்ட்ஸ் வரது பார்க்கும்போதே எனக்கு வந்து ஓகே சரி இது எங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் நாட் அபவுட் மை நிலா எனிமோர். இட்ஸ் அபவுட் எத்தனையோ நிலா இருக்காங்க உலகத்தில். அது போய் கனெக்ட் ஆரம்பிச்சிச்சு. இது அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க என்கிட்ட, ப்ரோ இது வந்து ஒரு ஏர்பன் ஒப்பாரி ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அது ஐ டென்ட் திங்க் ஆஃப் இட் தட் வே when I was writing it. பட் அது ரொம்ப ஐ திங்க் மேபி ரொம்ப ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு இடத்துலேருந்து அது வரும்போது அது நிறைய பேர் போய் சேருது அப்படின்றது தான். நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு தெரியல நான் பாட்டு. நோ பட் தட்ஸ் ரைட். பிகாஸ் நான் இது கேட்டேன், அது ஏன் இவ்வளோ கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டேன். ஐ திங்க் யூர் ரைட். பிகாஸ் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நிலா இருந்திருப்பாங்க. இட் மே பி அ பாய், இட் மே பி அ கேர்ள், இட் மே பி அ ஃப்ரெண்ட், இட் மே பி அ சிப்ளிங், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு லாஸுங்கிறது ஒரு காமன் இல்லை. அது வந்து அந்த லாஸ் அண்ட் வைட். இப்போ ஆர்ட் வந்து இப்போ ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஆர்ட்டோட நீக்கு எதுக்கு வேணும்? பிகாஸ் ஒரு டாக்டர்னா அவர் வந்து உயிரை காப்பாற்றுறாரு, ஒரு என்ஜினியர்னா ஒரு கட்டடம் கட்டுறாரு, லூஸாக சொல்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர்னா அவர் வந்து வேர்ல்டு பேங்கிங்லாம் வந்து இது பண்ணுறாரு. பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட்? ஒரு சும்மா வந்து பட் பாயிண்ட் இஸ் ஆர்ட் கிவ்ஸ் அஸ் த டூல்ஸ் டு சர்வைவ், டு லிவ். அண்ட் ஐ திங்க் மியூசிக் எஸ்பெஷலி. அண்ட் அது வந்து இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்தோ இல்லை ஒரு பாட்டை கேட்டோ, ஓ நம்மள மாதிரி மற்றவங்க இருக்காங்க, நம்மளோட இமோஷன்ஸும் மற்றவங்க கிட்ட இருக்குது, ஓ இது என் கதை மாதிரி இருக்குன்னா அந்த கனெக்ஷன் வந்து ஒன்லி ஆர்ட் கேன் கிவ் யூ. அண்ட் ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ஹீல். அண்ட் ஐ திங்க் நிலாவோட பாப்புலாரிட்டி வந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஹெல்ப்ட். மேபி ஐம் ஜென்ரலைசிங், பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஹெல்ப்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் டு ஹீல் வித் தேர் ஓன் அன்ப்ராசஸ்ட் ஃபீலிங்ஸ். அது இல்லைன்னா கூட ஒரு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சரா இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, அதுதான் அந்த 1.3 million வியூஸ் போய் கலெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃப்ராங்கிபானிக்கு ஒரு ப்ராப்பர் வீடியோ, அந்த ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. என்ன டேட்டில்? 22nd February. You're releasing the music video. March 22nd. So like almost 1 week away. Yes sir, yes. So இது என்ன மாதிரி? பிகாஸ் நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து நான் அந்த பாட்டை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நான் வந்து கற்பனை பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். தட் இஸ் ஏதோ ஒரு நிலா இது அதுன்ட்டு ஒரு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க, அவங்க உங்கள் ஃபேஸ் வேணா இருக்கலாம், பட் நிலா வந்து ஒரு அன்னோன் ஃபேஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோன்னு காமிச்சா அது எல்லாமே சாலிட் ஆகிடும். பிகாஸ் இந்த பொண்ணு தான் நிலா, இதுதான் அந்த இடம், இதுதான் அவங்க குதிச்ச இடம், இதுதான் அது கைண்ட் ஆஃப் அ திங்.
இந்த மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பிரஷனை ஒரு மியூசிக் வீடியோவாக ஆக்குறது வந்து கஷ்டமான விஷயமா? ஆக்சுவலாக ஆமாம். இது வந்து இந்த சென்ஸ் தட் இது பண்ணமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. ஒன்று வந்து லைக் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னாலே, தமிழில் வந்து நம்ம கதை சொல்கிறது அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப விஷுவலாக கதையை கன்சியூம் பண்ணுற ஒரு கல்ச்சர். ஸோ இந்த கதை வந்து இப்போது செவி வழி போய் கேட்குறவங்க எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது இனி போய் ரீச் ஆகலன்னு ஃபீல் ஆனேன். அண்ட் கடைசியாக நான் நிலாட்ட பேசும்போதும் அவங்க வந்து ஷி வாண்டட் டு மேக் அ ஃபிலிம். அவங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாங்க. ஷி வாண்டட் எவென்ச்சுவலி லைக் டிரெக்ட் அ ஃபிலிம் ஆர் அட்லீஸ்ட் பி அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ என்னால் அவங்களுக்காக ஒரு படம் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபீல் ஆனேன். ஸோ இந்த 2 பர்சனல் ரீசன்ஸ் தான் எனக்கு. ஐ மீன் ஒரு ரீசன் பர்சனல், பட் another ரீசன் இஸ் ஓகே லைக் எனக்கு செல்ஃபிஷான ஒரு ரீசனும் இருக்குது, விச் இஸ் எனக்கு இந்த மாதிரி எந்த பாட்டும் ரீச் ஆனதில்லை. ஸோ ஓகே, ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது இன்னும் நிறைய பேர் போய் சேரும் அப்படின்ற காரணமும் இருக்குது. ஸோ தீஸ் 2 or 3 ரீசன்ஸ் வை வி டிட் இட். அண்ட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஆக்சுவலாக. இது வந்து விஷுவலாக ட்ரீட் பண்ணும்போது எவ்வளோ லிட்ரலாக இருக்கிறது, எவ்வளோ ஹவு ஃபார் கேன் வி மூவ் அவே, இது எல்லாமே. ஸோ மருண் அப்படின்ட்டு ஒரு ஃபிலிம் மேக்கரோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன் இதில். அண்ட் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ், ரொம்ப மென்மையான விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணுவார் அவர். ஸோ ஐ தாட் ஓகே, திஸ் இஸ் த ரைட் பர்சன் டு கொலாபரேட் வித். ஸோ மெனி திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ். இது ஆல்மோஸ்ட் நான் எதுவுமே பண்ணல ஆக்சுவலாக. இது நடக்கணும்னு இருந்துச்சு, அதுவே நடந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணது யார்? ஸோ இதில் ஒரு சின்ன கதை இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் பெரிய கதை. ஸோ என்னாச்சுன்னா, நான் மருண் மீட் பண்ணேன். அண்ட் நாங்கள் வீவர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் எல்ஸ். அப்போ வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் நான் ஒரு ஷோ முடிச்சுட்டு, கோயம்புத்தூரில் ஷோ முடிச்சுட்டு, அப்பா வந்து என்னை சீக்கிரம் கிளப்பி விட்டுறாரு. எப்போவுமே ஏர்போர்ட்டுக்கு வந்து லைக் ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 hour முன்னாடி போகலாம், ஒரு 2 hours முன்னாடி ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிடுவார் என்ன. ஸோ நான் ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துருந்தேன். அப்போது என் ஃப்ளைட்டுக்கு ப்ரீவியஸ் ஃப்ளைட் ஒருத்தர் ஏறுறதுக்கு வந்திருந்தார். அவர் என்கிட்ட வந்து பேசினார், உங்கள் ஷோக்கு நான் வந்திருந்தேன், ஆக்சுவலாக உங்கள் ஷோக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன், பட் அங்கே பேச முடியல அப்படின்ட்டு. வி ஹேட் அ லவ்லி கான்வர்சேஷன். ராஜ்வேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவர் வந்துட்டு என்ன சொன்னார், இஃப் யூ நீட் எனி திங், இஃப் யூ வாண்ட் மீ டு ப்ரொடியூஸ் சம்திங், ப்ளீஸ் லெட் மீ நோ, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. இது நடக்கும்போது ஐ ஹேடன் ரிலீஸ் த சாங். எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபிரங்கப்பனி பாட்டு வரதுக்கு முன்னாடி லைக் a few months before நடந்துச்சு. அண்ட் நான் மைண்டில் வச்சுருந்தேன், சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஐ தாட் ஓகே, எல்லாமே கரெக்டாக அமையுது. கரெக்டாக ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வராரு, கரெக்டான ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஹேண்டில் பண்ணுற ஒரு டைரக்டர் இருக்கார், இந்த பாட்டும் வந்து நிறைய பேர் போய் சேருது. ஸோ ஓகே, மேபி இட்ஸ் மென்ட் டு ஹேப்பன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐம் கோனா ஆஸ்க் யூ அபவுட் யுவர் ஸ்டைல். பட் அதுக்கு முன்னாடி, இன்கேஸ் பீப்புள் டியூன் அவுட், எனக்கு ஒன்று தான், இந்த தமிழ் ஸ்பேஸில் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருக்கிறது, இஸ் தட் இனஃப் ஃபார் சர்வைவல்? Right now where I am today, I'm actually like surviving. Okay. I'm actually like surviving தாண்டி I'm happy இப்போ. Okay, it's become a good revenue model. ஆமா. Okay, so now it's working for me. That is YouTubeல இருந்து வர பணம். எனக்கு மெயினா வந்து ஷோஸ். எஸ், ஓகே, ஷோஸ் தான் எனக்கு மெயினா. பிகாஸ் எனக்கு இந்த ஸ்கேலில் ஸ்ட்ரீமிங் போனதில்லை எதுவுமே. இப்போதான் எனக்கு ஸ்ட்ரீமிங்லேருந்து இவ்வளோ காசு வருமா அப்படின்னு எனக்கு தெரியுது ஃப்ரங்கிப்பானிக்கு. ஓகே. பட் மெயினாக என்னோடய சர்வைவல் வந்து ஷோஸ் அண்ட் அப்பப்போ எனக்கு சினிமாலேருந்து வர ப்ராஜெக்ட்ஸு இப்படி தான் போயிட்டுருக்கு, வண்டி ஓடிட்டுருக்கு. ஓகே, பட் யுவர் ஹார்ட் இஸ் இன் இண்டிபெண்டன்ட் மியூசிக். எஸ். ஓகே, ஸோ உங்கள் நரேட்டிவ் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு வந்து இந்த நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து தோணுப்போ இந்த யூஎஸ் ஃபோக் ராக் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பாப் டில்லன், ஜோன் பேஸோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து டைமண்ட்ஸ் அண்ட் ரஸ்ட்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து இட்ஸ் லைக் அ வெரி ரொம்ப நேரட்டிவாக ஒரு பாட்டு சொல்கிற மாதிரி. அப்புறம் லேட்டர் ட்ரேசி சாப்மன், அந்த மாதிரி ஐவ் லிசன் டு சம்திங். பட் தமிழில் வந்து ஐவ் நெவர் லிசன் டு எனிதிங் லைக் திஸ். உங்கள் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு கேட்டால், அண்ட் ஆல்சோ தமிழில் எழுதுகிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ் ஃபில்ம் மியூசிக். ஸோ 8 பீட் கவுண்டில் ஒரு பாட்டு போட்டுட்டு, அது வந்து அதில் ஒரு பீட் போட்டுட்டு, வாட் எவர் ஐம் சேயிங், கிரியேட்டிவ் ஒர்க் வருது. பட் இந்த மாதிரி வருது இல்லை. ஸோ வாட் வாஸ் யுவர் ஆக்சுவல் இன்ஸ்பிரேஷன்? லைக் இந்த மாதிரியும் எழுத முடியும், இந்த மாதிரியும் பாட்டு பாட முடியும், இந்த மாதிரியும் கம்போஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? ஸோ அதுதான் நான் whenever I'm hang out with musicians இல்லை,
என்னை வந்து மியூசிஷியனாகவே சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரைட்டர். ஓகே. பட் இது எந்த வயசில்? ஜென்ரலாகவே. ஆமாம். இப்போது நான் வந்து ரைட்டர்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறேன்னா ஒரு மியூசிஷியனாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி லைக் ஐ வாண்ட் டு பி அ ரைட்டர் ஆக்சுவலாக. நான் 7 வயசு 8 வயசுலேருந்தே வந்து எனக்கு நாவலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஒரு 16-17 வயசு இருக்கும்போது காலேஜில் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து பயங்கர வேகமாக மூச்சு வாங்கிட்டு ஓடி வந்து ஒரே ஒரு காதில் இயர்ஃபோன்ஸ் வச்சுருந்தான். இன்னொரு காது எனக்கு மாட்டிட்டு he pressed play on மடை திரண்டு யோகி பி என் நட்சத்திராவோட ரீமிக்ஸ். தட் சாங் இட் சேஞ்ச் மை லைஃப். எனக்கு அப்படியே ட்ரெஜெக்டரி மாற்றி விட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பாட்டில் என்ன ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பர்சனலாக இருக்கும். அது அவங்களுடைய லைஃப் பற்றி, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இஸ் ஆர்டிஸ்ட் பற்றி. அதில் ஒரு லைன் வந்து ஆங்கிலமும் தமிழும் கலாச்சாரங்கள் மோத கண்டுபிடிச்சினடா இந்த ஹிப்ஹாப்னு வரும். எனக்கு அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம்லேயே வளர்ந்து இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய படித்து, ஆனால் என்னை சுற்றி கேட்குறது எல்லாமே தமிழ், வாசிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ், இப்படி வளர்ந்தேன் நான். ஸோ ஓகே, அப்புறம் நாவல் எழுதணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். சரின்னு அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்தேன். அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து அதுவும் கொஞ்சம் டைம் ஆகுதுன்ட்டு அப்படி போய்ட்ருக்குள்ள வந்தேன். அப்புறம் போய்ட்டு யாரும் படிக்கிறது இல்லை, சரி நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாட்டுக்குள்ளே வந்தேன் நான். அண்ட் பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த வயசில் பாட்டுக்குள்ளே வந்தீங்க? திஸ் இஸ் 20 years பேக். ஸோ ஐ மஸ்ட் பின் 17-18. ஓகே. ஸோ அது மட்டும் பாட்டுக்கு எக்ஸ்போஜர் இருந்தா? டிட் யூ ஏதாவது லேர்ன் கேட்டதான்? கேட்பேன். நீங்கள் வாசிச்சு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ டிட் நோ ஹவ் டு ப்ளே தி கிட்டார்? எதுவுமே பாட தெரியுமா? லைக் ஓகே தெரியாது. ட்ரைனிங், மியூசிக்கல் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. ஓகே. பட் எனக்கு வந்து என்னன்னா இந்த 3 chords இந்த ட்ரூத் அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த ஃபோக் ராக் அந்த மாதிரி பங்க் ராக்லாம். ஸோ அந்த கோட் படித்தோடனே எனக்கு வந்து சரி இது நம்மளும் பண்ணிடலாம் போல், 3 கார்டு தானே, 3 கார்டு கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்ட்டு நெட்டில் போயிட்டு இந்த ultimateguitar.comனு ஒன்று இருக்கும். அதில் போய் எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 பாட்டோட டேப்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு நானும் என் ரூம்மேட்டும் அந்த நோட்ஸ் வச்சு கற்றுப்போம். அவன் என்னோட ஃபாஸ்ட்டாக கற்றுப்பான், ஏன்னா அவனோட காது இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து ஐ வாஸ் லிட்டில் டோன் டெஃப் டு ஸ்டார்ட். ஸோ எனக்கு வந்து புரியாது எப்படி டியூன் கேட்டோன்னு வாசிக்கிறான் அப்படின்னா. பட் ஸ்லோலி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ எனக்கு எழுதுறதுக்கு ஒரு மீடியமாக தான் நான் கிட்டார் கற்றுக்கிட்டேன். ரைட். ஸோ நான் 3 கார்டு கற்றுக்கிட்டோன்னா நான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரைட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வருஷத்துக்கு 1 கார்டு 2 கார்டு கற்றுக்கிட்டு இப்போ ஐ திங்க் ஒரு 10 கார்டு தெரியும் எனக்கு. பட் யா, ஸோ நான் ஒரு ரைட்டராக தான் உள்ளே வந்தேன்றதுனால எனக்கு என்னோடய இன்ஃப்ளூயன்சஸ் மோஸ்ட்டாக லிட்ரேச்சர் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்புலேருந்து வர்றது தான். ஓகே. அண்ட் நான் பாட்டு கேட்கும்போதும் நான் ஃபஸ்ட்டு கவனிக்கிறது லிரிக்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து லிரிக்ஸ் புரியாத பாடல்கள் எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ தமிழில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள்னால் எதுவாக இருக்கும்? எங்கள் அப்பா வந்து நிறைய அந்த பழைய பாட்டெலாம் பாடுவார். கண்ணதாசன் பாட்டு, பட்டுக்கோட்டை பாட்டு, சந்திரபாபு பாட்டு, இதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சிரிப்பு இன்னொரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டில் சிரிச்சிட்டே இருப்பாங்க. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு அப்படின்னா ஒவ்வொரு விதமாக சிரிச்சு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலி சந்திரபாபு பாட்டெல்லாம் பயங்கர ஃபிலசாபிக்கலாக இருக்கும். ஆமாம், அந்த புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை பாட்டு அது. ஆமாம் ஆமாம், அது மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. எங்கள் அப்பா அப்பப்போ ஏதாவது ஒன்று பாடுவார், என்ன அதை நான் போய் கூகுள் பண்ணி அந்த பாட்டு கேட்பேன். பிறக்கும் போது அழுகின்றான் அவர் தான் தெரில எனக்கு. ஓகே. அந்த பாட்டு நான் கேட்டதில்லை நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் ஓல்ட் சாங்ஸ். பழைய எம்ஜிஆர் பாட்டெலாம் எங்கள் அப்பா நிறைய பாடுவாங்க. ஏன்னா ஐ வாஸ் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். ஸோ இந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், நெஞ்சும் உண்டு நேர்மை உண்டு. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன் என்ற கேள்வி என்று கேட்காதவர் யாரும் இல்லை. செம பாட்டது. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணேன் நான் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து அந்த பஸ்ஸில் வந்து அந்த கண்டக்டர் தான் பிளேலிஸ்ட் ஆப்ரேட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க ஒவ்வொரு கெரியர் ஆஃப் பிளேயிங் சாங்ஸ் இந்த பஸ் அவங்க நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பொக்கிஷமாக ரேர் சாங்ஸ் தான் இருக்கும், ரேண்டமாக ஏதோ பாட்டெலாம் வரும். எனக்கு அந்த பாட்டு யார் கம்போஸ் பண்ண ஒன்றுமே தெரியாது. பட் அங்கங்கே ஒரு 2 லைன் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய அன்கான்ஷியஸ் இன்ஃப்ளூயன்சஸும் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு அண்ட் ஆல்சோ நான் வந்து ஐம் கைண்ட் ஆஃப் பர்சன், நான் வந்து ஒரு ஐடியாவை திருடிடுவேன், அது யார்கிட்ட திருடினேன்ற அவ்வளோவா கவனிச்சிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய that's perfectly fine because like they say it's not where you take it from, it's where you take it to. That is like the amazing thing. So actually like இப்போ நீங்கள் காலேஜில் இருந்தப்போ இல்லை அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பிடிக்கும், இல்லை ஒரு குரூப் பிடிக்கும், ஒரு பேண்ட் பிடிக்கும்ட்டு அவங்க கேசட்டோ இல்லை சிடியோ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி
வாங்கி வாங்கி வச்சுப்போம்ல, லைக் கேட்போம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்ததா? இருந்துச்சு. ஹூ வுட் யூ பை லைக் as ஸோ அப்போது நான் வரதுக்குள்ளே பைரசி வாஸ் த திங். ஸோ நாங்கள் வந்து வாங்க மாட்டோம். டவுன்லோட்? ஓகே. ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஐபாட் இருக்கும், ஸோ இவன்ட்டு ஒரு ஐபாட் இருக்கும், அவன்ட்டு ஒரு MP3 பிளேயர் இருக்கும், அவன்ட்டு ஒரு CD பிளேயர் இருக்கும், இது மாதிரி மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ என்னால் ஒரு காலேஜில் வந்து என்னோட ரூம்மேட் வந்து ஹி வாஸ் a huge fan of Red Hot Chili Peppers. ஓ நைஸ். ஸோ எனக்கு வந்து அந்த RHCP, அப்புறம் ஆடியோ ஸ்லேவ், லிங்கின் பார்க், அந்த டைமில் இருந்த ஆல்ட் ராக், இண்டி ராக் நிறைய பேண்ட்ஸ், க்ரீன் டே, அந்த என்டையர் வேவ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எமினம், ஜேசி, ரேப், அதுவும் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த டைம் கேட்டது. யா, ஓகே. அதில் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் சே ஜானி கேஷோட சில பாட்டு, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோக், அமெரிக்கன் ஃபோக் சாங்ஸ் நிறைய எனக்கு பிடிக்கும். லியோனார்ட் கோஹன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஃபேண்டாஸ்டிக். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய தேடி இருக்கேன். இது கேட்பீங்களா ஸ்மாஷிங் பம்ப்கின்ஸ்? இல்லை, கேட்டதில்லை ஆக்சுவலி. ஐ ஹர்ட் ஆஃப் தெம், நெவர் ரியலி காட்டன் இன்டு தேர் மியூசிக். ஸோ இது மாதிரி ரேண்டமாக கேட்டிருப்பேன். அண்ட் அந்த டைமில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து தமிழில் லைக் அவுட் சைட் சினிமா வந்து லா பொங்கல் வாஸ் ஆக்டிவ், யோதகா வாஸ் ஆக்டிவ், ரகு தீக்ஷித் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், அவியல் வாஸ் ஆக்டிவ். ஸோ இதெல்லாமும் ஐ யூஸ் டு லிசன் டு அ லாட் அண்ட் யூஸ் பி லைக் ஓ ஷிட், நம்மளும் சென்னைக்கு போய் ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும், அப்படி அந்த ஒரு இதில் அப்படியே வந்தது தான். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஒரு ஆல்ட் கரியர் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு ஒரு மைண்டில் ஒன்று சம்டைம்ஸ் ஓடும்ல, இது வந்து ஒன் பார்ட் வில் சே இது சேஃபான கரியரா, ஒன் பார்ட் வில் சே இல்லை என்னோட பேஷன் இதுதான் நான் பண்ணணும், அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து டெல்யூஷன் தான் சார். நான் வந்து நான் பிளான் பி போடவே இல்லை. நான் ஒரு பாட்டில் கூட எழுதியிருந்தேன், போட்டதே இல்லை பிளான் பி, வாழ்வோ சாவோ, முற்றோம் மோதுறோம். ஏன்னா லைக் ஐ குட் நாட் இமேஜின் டூயிங் எனி திங் எல்ஸ். ஒரு 17-18 வயசில் ஸோ அப்சஸ்ட், இதுதான் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து இருந்த ஒரு அப்சஷன் வந்து எனக்கு மற்ற எல்லா பாத்தையும் பிளாக் பண்ணிருச்சு. இப்படி தான் இருந்தேன் நான். அண்ட் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் வந்து வேறு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் பாட்டு எழுதுவேன், பாடுவேன், எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்புறம் அண்ட் ஃபுல்லாகவே என் கெரியர் ஃபுல்லாகவே க்ரௌட் ஃபண்டிங் தான். ரைட். மக்கள் கொடுக்குற காசு எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது, இப்படி தான் வந்து அந்த 2010 to 17-18 வந்து ஜஸ்ட் அ வேர்ல்விண்ட் ஆஃப் தி சேம் ப்ராசஸ் அகேன் அண்ட் அகேன். பாட்டு எழுதுறது, பாடுறது, ரெக்கார்ட் பண்ணுறது அண்ட் சர்வை பண்ணுறதுக்கு ஓகே எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒன்று அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ ஃபார் லைக் அ ஃபியூ இயர்ஸ் மை ஒய்ஃப் அவங்க வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அவங்க மாதம் ஒரு 10,000 ரூபா அனுப்புவாங்க. ஸோ அது எனக்கு வாடகைக்கு செலவு கரெக்டாக இருக்கும். அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட பாட்டு கேட்குறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டார்ட் அப். இது மாதிரி நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணேன், காலேஜ் முடிக்கல. அண்ட் வீட்டில் வந்து நான் இந்த கெரியர் சூஸ் பண்ணுறதுல தேவர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ எனக்கு ஒரு வைராகியம், வீட்டில் வந்து காசு கேட்கக்கூடாது இதுக்கு. நான் ஒரே தடவை எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஒரு 5,000 ரூபா தாங்க ஸ்டுடியோ போகிறதுக்கு. 5,000 ரூபா கொடுத்தாரு, ஆனால் கொஞ்சம் நிறைய பேசிட்டாரா, சரி ஓகே அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது இவர்கிட்ட அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த டைமில் வந்து எனக்கு எதுவுமே வந்து எனக்கு கஷ்டமாகவே எனக்கு தோணாது. பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் வாட் ஐ லவ் இட். அண்ட் நான் as long as I can make music, as long as I can perform, நான் போய் ரெக்கார்ட் பண்ண முடியும், என்னால் பாட்டு பாட முடியுன்ற வரைக்கும் எனக்கு மற்றது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று சாப்பிட இருந்தால் சரி, ஏதோ ஒன்று அப்படி அதுலேயே இருந்தேன் பேசிக்காக. ஐ வாண்ட் டு நோ ஹவு யூ இப்போ இந்த பாட்டை வச்சு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரீச் ஆன பாட்டு, ஸோ இந்த பாட்டே வச்சுக்கலாம் ஃபிராங்கிபானி. இதை எப்படி எழுதுறீங்கன்னு எனக்கு ஐ வாண்ட் டு நோ லைக் அ கைண்ட் ஆஃப் அ திங். பிகாஸ் நான் ஸ்ட்ரக்சராக பார்த்தா சில இடத்துல வந்து ரைமிங்காக இருக்குது, நிலா, உலா, அப்துல்லா, இந்த மாதிரி கொஞ்சம் யூனோ ரைமிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஃபிராங்கிபானி, ஆரிகாமி, இந்த மாதிரி கொஞ்சம் யூனோ லைக் even if it's not exactly rhyming, there is a certain word half rhyme மாதிரி kind of a thing. Then you have sentence மாதிரி, அந்த காத்துல குண்டு மல்லி வாசம், அதை பார்த்தவ சிரிச்சா, சம்திங் லைக் தட். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ரைமே கிடையாது, அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும்போது நான் வந்து ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ரைட் அண்ட் ரைம் அண்ட் ஃப்ரீ வேர்ட்ஸில் எழுதுறவங்க நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ரெண்டும் கலந்து ஐ ஹவ் நாட் நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஹவு டு யூ ரைட்? உங்களுக்கு முதல்ல மியூசிக், அந்த கார்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, மியூசிக் தோணுமா இல்லை வார்த்தைகள் எழுதிட்டே ஹவு டு யூ ரைட்? ஸோ இந்த பாட்டு எடுத்திங்கன்னா எனக்கு ஐ ஹேட் தட் லூப். ஸோ எனக்கு இதை பற்றி எழுதணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த லூப் எனக்கு ஐ காட் திஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து லூப் வாசினே இருக்கிறது தான். ஐ ஜஸ்ட் கீப் பிளேயிங் அண்ட் சில இமேஜஸ் வந்து எனக்கு ஐ நியூ தட் ஐ வாண்ட் நேம் தி சாங் ஃபிரங்கிபாணி பிகாஸ் நிலா வந்து என்ன ஒரு தடவை இந்த அந்த இடம் பேர்னா பாரிஸில் இருக்கிற ஆர்மீனியன் சர்ச் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போயிருந்தா. அங்கே வந்து ஒரு ஃபிரங்கிபாணி மரம் இருந்துச்சு. ஸோ அப்போது அங்கே தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓ இந்த பூ உனக்கு பேர் தெரியுமான்னு. லிட்ரலாக இப்படி ஒரு பூ இருக்குன்னு நான் கவனிச்சிருக்க கூட மாட்டேன். அவள் சொன்னதுனால தான் எனக்கு அந்த பூவோட பேர் தெரியும். ஸோ எனக்கு ஐ வாண்டட் டு நேம் த சாங் தட். ஸோ ஃபிரங்கிபாணி அப்படின்னு யோசனை இருக்கும்போது அண்ட் அது லிட்டராகவே அவள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு அந்த ஆரிகாமி குக் பண்ணி கொடுப்பா. ஷி வாஸ் வெரி இன்டூ லைக் ஆரிகாமி அட் ஒன் ஃபேஸ். ரைட். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஹூ ஷி வாஸ். ஸோ தட் அது வந்து எனக்கு வந்துருச்சு, உட்காந்துருச்சு. அந்த செக்ஷன் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த செக்ஷன் எழுதினீங்க? இது இந்த பூ பேர் ஃபிரங்கிபாணி, இதை பார்க்கும்போது என்ன நினச்சிப்பியா நீன்னு கேட்டா. இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த ஒரு லைன் எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஊரை போட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டு தென் ஐ கேம் பேக் டு இட். அண்ட் எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா, நான் வந்து பாட்டு ஃபுல்லாக ஒரு வாரம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டா அதை கேட்டு நான் ஞாபகப்படுத்திக்கலாம். பட் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் எனக்கு ஞாபகம் இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓ ஃபேண்டாஸ்டிக். ஸோ என்னோடய மெமரி தான் வந்து ஃபில்டர். இஃப் ஐ கான்ட் ரிமெம்பர் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப். ஸோ இது கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வரும்போது தென் ஐ ஃபெல்ட் ஓகே இது இருக்குது, சரி இது யார் சொல்கிறாங்க, அது அங்கேருந்து நல்லா சரி என் ஃப்ரெண்டு பேர் நிலா. அண்ட் நாங்கள் when we were working in the same office, அது used to be in Alvarpet. ஸோ அங்கே நாங்கள் ஆஃபீஸ் வேலை முடிச்சு நடந்துப்போம். ஸோ அது அப்படியே வந்துச்சு. அவள் குழந்தை போல சரி லைக் அது தெரில எனக்கு வந்து அது உட்காந்துருச்சுன்னு வைங்களேன். நான் ரைம் பற்றி பெருசாக யோசிக்கல, எனக்கு கேட்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இல்லை ஜஸ்ட் டு இன்டரப்ட், இப்போ ஆஸ் அ கிரிட்டிக் ஆர் ஆஸ் அ ரீடர் ஆர் இப்போ எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அதுதான் யோசிச்சு எழுதினீங்கன்னு இல்லை. கரெக்ட். பட் நீங்கள் ஒரு பாட்டு அப்படியே வெளியே விட்டுட்டா தென் இட் ஆல்சோ பிகம்ஸ் மைண்டில். கரெக்ட். ஸோ இது உங்கள் பாட்டு இல்லை, இப்போ இனிமேல் என்னோட பாட்டு. ஸோ இப்போ எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் ஐ சி இட் இல்லையா. யூ டோன்ட் கண்ட்ரோல் இட் எனிமோர். மை இமேஜினேஷன், மை எக்ஸ்பீரியன்சஸ், தோஸ் கண்ட்ரோல். நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன். ஸோ ஐ வாஸ் ஆஸ்கிங் யூ. அதான் இல்லை, பட் அதான் நீங்கள் ப்ராசஸ் கேட்கும்போது நான் ஐம் நாட் டூ கன்சர்ன்ட் அபவுட் தோஸ் திங்ஸ். எனக்கு வந்து அது கேட்க நல்லா இருக்கா, இது எனக்கு ஞாபகம் இருக்கா அடுத்த தடவை நான் உட்காரும்போது, அண்ட் எமோஷ்னலாக வேலிடாக இருக்கா. ரைட். இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த செக்ஷன் வச்சுப்பேன். ஸோ அந்த டஸ் இட் சவுண்ட் ப்ளீஸிங், அது கேட்க நல்லா இருக்கா, அண்ட் இமோஷனலாக அது உண்மையாக இருக்கா, ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுதா. ஸோ அது இமோஷனல் ட்ரூத்னா என்ன, ஹவு டு டிஃபைன் இட்? இப்போது சில படங்கள் பார்க்கும்போதோ இல்லை சில புக்ஸ் படிக்கும்போதோ லைக் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், சில சமயம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ்டாக ஃபீல் ஆகும் இல்லையா. ஓகே இவங்க என்ன அழ வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகலாம், இல்லை ஏதோ என்ன மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு ஃபீல் ஆகலாம். எனக்கு சில படம் பார்க்கும்போது எனக்கு பச்சையாக தெரியும் இந்த டைரக்டர் வந்து என்னை மேனிப்புலேட் பண்ணுறாரு, எனக்கு கோபம் வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மெனிப்புலேட் தி ஆடியன்ஸ், எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இப்போ நான் எழுதும்போது நான் ஃபீல் ஆனேன் வைங்களேன், அப்போது நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் ஆவீங்க, ஆர் அட்லீஸ்ட் என்ன மாதிரி இருக்கிறவங்க ஃபீல் ஆவாங்க. ஸோ எனக்கு அது என்ன மாதிரி இருக்கிறவங்கன்னா மனுஷங்க என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கிறவங்க, என்ன மாதிரி பாட்டு ரசிக்கிறவங்க, என்ன மாதிரி ரசனை இருக்கிறவங்க. ஸோ அதான் எனக்கு அது ஆனஸ்ட்டாக ஃபீல் ஆகணும். அண்ட் எனக்கு திஸ் இஸ் த ஸ்ட்ரகிள் ஐ ஹேவ். சினிமாவில் போய் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸரி ஆஃப் கெட்டிங் டு தட் பாயிண்ட். ஆமாம், ஒரு டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன், இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். பட் என்னோட ஒர்க் பண்ணும்போது திஸ் இஸ் மை திங். பட் தட் இஸ் அ குட் திங்ல, பிகாஸ் சி as long as ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, ஸோ தட் இது அன்காம்ப்ரமைஸ்டாக இந்த உங்கள் மியூசிக் வந்து இட்ஸ் கம்மிங் அவுட். பட் ஐ திங்க் சினிமாவில் கூட when I hear your lyrics, கேப்டன் மில்லரில் முதல்ல அந்த கில்லர்னு கேப்டன் மில்லர்னு ஒரு பாட்டு வந்ததில், அதில் do you remember your words? Yeah, I remember. அந்த நரிகள் அந்த சொல்லுங்க. நிறையா வந்தால் ரோமம் கிழியும், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. கில்லர் கேப்டன் மில்லர், ஹர்ட் யூ வான்ட் டு ஃபைட். ஸோ அந்த
எனக்கு வந்து முதல்ல அது வந்து நிறைய வந்தா ரோமம் பிரியும்னு கேட்டுச்சு. ஓகே. ஐ டோன்ட் நோ வெதர் தே sang it that way or எனக்கு காதல் அப்படி கேட்டுச்சான்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப ஒரு விவிடான ஒரு இமேஜரியா இருந்தது. பிகாஸ் நம்ம யூஸ்வலி வந்து நான் தோலை உரிச்சிருவேன் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. லைக் தட் சேம் சென்ஸ், தட் இஸ் செப்பரேட்டிங் த ஸ்கின் ஃப்ரம் த ஃப்ளஷ். தோலை உரிக்கிறது தான் வந்து ஒரு. ஆனால் ரோமம் பிரியும் அப்படின்ட்டு எனக்கு கேட்டது. பட் ஆக்சுவலி ஐ திங்க் ரோமம் கிழியும் தான். நீங்க either one of those எனக்கு எக்ஸாக்ட்டா. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ், இதுலயும் வந்து ஒரு பிகாஸ் இட்ஸ் அ மாச்சோ சாங்ல. அண்ட் சினிமாவில் மாச்சோ சாங் ஹீரோ சாங்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் செயல்பட முடியும். பிகாஸ் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அண்ட் நீங்க சொல்ற ஒரு வெரி வேலிட் ரீசன், நம்மளோட லிரிக்ஸ் ஏன் வந்து முக்காவாசி டைம் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னா பிகாஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி they don't have the luxury of time. இப்போ நீங்கள் வந்து இதை எழுதும்போது you're saying நான் எனக்கு வந்து இது ஞாபகம் இருக்கணும், எனக்கு இது பண்ணணும், எனக்கு வந்து இது இமோஷனல் ட்ரூத் இருக்கணும், அதுக்கெலாம் அங்கே டைம் கிடையாது. ஸோ பட் அதுலேயே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணது ஐ வாஸ் வெரி லைக் வாவ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு டு கன்வே த சேம் திங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஆமாம், எனக்கு ஆக்சுவலி நான் சினிமாவில் பண்ண பெஸ்ட் ஒர்க் வந்து இட்ஸ் கம் ஃப்ரம் அருணோட ஒர்க் பண்ணும்போது. அருண் மாதேஸ்வரன். எஸ், ரைட். ராக்கியும் சரி அண்ட் கேப்டன் மில்ஸ், இது ரெண்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். அவர் எனக்கு ஏன் அவரோட ரொம்ப இதாகும்னா, ஹீஸ் அ ரியலி குட் ரைட்டர். அவரோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹில் கிவ் மீ த ஹோல் ஸ்கிரிப்ட். என்கிட்ட இதான் சுச்சுவேஷன், இதான் வேணும், எதுவுமே சொல்ல மாட்டார். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு கேப்பர் இங்கே ஒரு பாட்டு வருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது டியூன் அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்து ஹி கிவ்ஸ் மீ தட் ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் த லேயர்ஸ் தட் ஐ சி இன் த ஸ்கிரிப்ட். ரைட். ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே நான் எதுனா வந்து இட்ஸ் நாட் ஃபன் ஃபார் மீ. ரொம்ப ஏ ஃபார் ஆப்பிள் ஆகிடும். ஸோ பட் சில இடங்களில் வந்து த டிரெக்டர் இஸ் நாட் அட் த லக்ஸரி டு கிவ் மீ த ஸ்கிரிப்ட். அவங்க இந்த சுச்சுவேஷன் இந்த இதுக்குள்ளே. ஸோ அங்கே அதான் டூ த பெஸ்ட் யூ கேன் அண்ட் as long as the director is happy and they're paying me, I'm good. இப்போ வந்து ஸோ இந்த டியூன் ஒரு பேசிக் ரிஃப் வருது, அதுக்கு வேர்ட்ஸ் வந்து இட் நீட் நாட் பி பிகினிங். ஆமாம், எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணால் வரும், எப்படி வேணால் வரும். ஸோ அதை சுற்றி பில்ட் த சாங். கரெக்ட். ஸோ அந்த அவ பேர் நிலா, என் ஃப்ரெண்ட் அந்த பேர் நிலா, அது கடைசியாக வந்ததா, இது முதல்ல வந்தா? ஹவு டிட் யூ? ஸோ அதான் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், எனக்கு ஃபஸ்ட் இந்த ஃபிரங்கிப்பானி அண்ட் நச்பியானி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இது ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் தி ஆடியன்ஸில். அப்போ என் ஃப்ரெண்டு பேர் நிலா வேலை முடிச்சுட்டு போகும்போது ஐ ஹேவ் டு பில்ட் அப் டு த ஃபிரங்கிப்பானி. ஸோ எனக்கு அப்புறம் அந்த செக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ பாசேஜ் ஆஃப் டைம். ஸோ அந்த பாசேஜ் ஆஃப் டைம் தான் அந்த விசில் செக்ஷன். ஸோ ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது என்ன? இப்போ வந்து கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறோம். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தென் யூ கோ டு த கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் இஸ் அவளுடைய யூனோ ஷி வுட் டிஸப்பியர், வாட் எவர் அவங்களோட சைக்கலாஜிக்கல் பிரச்சனைலாம். ஸோ அதை லைட்டாக ஹிண்ட் பண்ணிட்டு அது எழுதும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, சரி ஹவு டீப் டு ஐ வாண்ட் கோ இன்டு திஸ். ஸோ அவங்களுக்கு இருந்த உளவியல் சிக்கல்கள் வந்து நான் எவ்வளோ அதை பற்றி பேசணும், எவ்வளோ பேசக்கூடாது, இதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த பாட்டு எழுதும்போது. எஸ்பெஷலி பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் மை லைஃப். எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ சொல்ல வேண்டாம். அண்ட் ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் போய் ஸ்டக் ஆகிட்டேன். அந்த நைட் ஒரு 10:30 இருக்கும். அந்த செக்ஷன் வந்து இது எழுதலாமா வேண்டாமா, இது வேறு எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து லிட்ரலாக வந்து லைக் ஒரு ஷோ இருந்துச்சு, லைக் a few days before the show sitting and working on the song. அப்போ எனக்கு வந்து it just came. சில சமயம் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு கான்ஷியஸாகவே நடக்காது, ஒரு மாதிரி த்ரூ அஸ் ஏதோ நடக்கும். அதனால் அந்த நிலானா மேடை ஏறுறன்றது வந்து அது ரொம்ப எனக்கு இட் கேம் ஃப்ரம் வெரி ஆனஸ்ட் பிளேஸ். She supported your career. ஆமாம், she was very supportive. and அவங்க அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது, எஸ்பெஷலி நான் ஆரம்பித்த டைமில் வந்து இண்டி மியூசிக்ன்றது சுற்றி பிஸ்னஸ் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரக்சரோ இது என்ன ஒரு பாத் எதுவுமே தெரியாது யாருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து சரி எங்கேயா பாட கூப்பிட்டா கூட வந்து ஏதாவது சினிமா பாட்டு பாட சொல்லுவாங்க, நான் பாட்டேன், என்னோடய பாட்டு தான் பாடுவேன். அப்போது யாருக்குமே புரியாது நான் என்ன பண்ணுறேன்ட்டு. அண்ட் என்னோட கிராஃப்ட் அண்ட் ஸ்கில்லும் வந்து இட் வாஸ் நாட் வேர் இட் இஸ் டுடே இல்லை. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் ஹூ குட் see a diamond in the rough. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நிலா அப்படி இருந்திருக்காங்க. ஸோ she was just that kind of a person வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த பாட்டு அப்படியே விட்டு விட்டா வந்து அப்படி கோத்தது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இன்ஃபேக்ட் இந்த பாட்டோட பிகினிங்லேயே there's a trigger warning. இது வந்து கொஞ்சம் there's some there's some இது அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ there is a point where you talk about Nila's death, by suicide. அது இல்லைன்னா ஆனால் the song itself is not there. Because the reason you're missing her, supposing you had said அவ இப்போ இல்லை, நான் ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறேன், அவ இப்போ இல்லைன்னா has she gone back to Calcutta, அவ கல்கட்டா போன மாதிரி இன்னொரு இடத்துக்கு ஜென்ரலாக ஜாலியாக சுற்ற போயிட்டாளா? பிகாஸ் அவங்க அந்த பாட்டை கேட்டால் அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி தெரியுறாங்க. தட் இஸ் ஒரு ரூல்ஸ்லாம் இல்லை, என் வாழ்க்கை நான் அப்படியே ஜஸ்ட் ஒரு பேர்ட் மாதிரி. அதனால தான் நீங்கள் அந்த சூசைட் டிஸ்கிரைப் பண்ணும்போதும் மிதந்து கொண்டிருக்கிறாள் சம் வேர்ட் யூஸ் தேர். அது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பட்டது. பிகாஸ் அவங்க ஷீஸ் ஜஸ்ட் லைக் அ பேர்ட். ஸோ அவங்க வந்து விழுந்தாலும் அவங்க ஏதோ ஒரு மாதிரி ஷி வாஸ் ஃப்ரீடுங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ தேட் யூ குட் நாட் ஹவ் ஹிடன் இல்லை. கரெக்ட். இந்த பாட்டு இவ்வளோ டெப்த்தாக இருந்திருக்காது இல்லை அந்த 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 கரெக்ட் அந்த இடத்துக்கு போகலன்னா. ஆமாம், அது சொல்லி தான் ஆகணும். அது ஐ கேம் டு தட் கன்க்ளூஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பட் அது எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ட்ரிகர் வார்னிங்கும் கூட வந்து ஃபஸ்ட்டு அது ஐடியாவே இல்லை. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நான் பாடி காமிச்சேன். அவங்க ஷீஸ் அ தெரபிஸ்ட். ஸோ அவங்க இது கேட்டுட்டு, இது நீ லைவாக பாட போறியா? நாங்கள் ஆமாம் அப்படின்னு. நீ லைவாக பாடுறேன்னா ஷோ முன்னாடி ட்ரிகர் வார்னிங் போடு, இட்ஸ் வெரி ஹெவி, அது யாரை எப்படி அஃபெக்ட் பண்ணும் உனக்கு தெரியாது அப்படின்னாங்க. சரி, அப்போ நம்ம ஷோவில் சொல்கிறது ஓகே, எம்சியை சொல்லலாம். பட் அப்போ ஒரு யூடியூப்லேயும் போட்டுடலாம், ஏன்னா இட் மைட் அஃபெக்ட் பீப்புள் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அது லாஸ்ட் மினிட்ல அது சேர்த்துக்கிறது. ஸோ இது நான் இது எழுதிட்டு நான் யூஸ்வலாக என்னோடய சாங்ஸ் வந்து யாருக்கும் நான் காட்ட மாட்டேன். எழுதிட்டு அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லிங்க் அனுப்புவேன். பட் இந்த பாட்டு அவ ஸோ ஒன்று வந்து இது ஒர்க் ஆகுதா பாட்டான்னு தெரில. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது வந்து நிலாவோட ஃபேமிலிக்கு தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன். அண்ட் அவங்க கேட்டுட்டு இட்ஸ் லவ்லி ட்ரிபியூட், எங்களுக்கு எதுவும் இது இல்லை அப்படின்னாங்க. தென் ஹேவ் அன் இஷ்யூ வித் மீ ரிலீஸிங் இட். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஷோட் இட் டு சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் it took a while for me to get to the place where சரி இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணலாம், இது பப்ளிக்காக போடலாம் அப்படின்ட்டு. Do you share your music with your wife or இல்லை do you kind of say அது செப்பரேட் இது செப்பரேட்? நான் வந்து இது when I'm writing I don't share. யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா வெரி சென்சிட்டிவ் டு ஃபீட்பேக். யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி நான் ஒரு 3 வாரம் என் மைண்டில் லூப் படிக்கும். ஐயோ அது அப்படியா இப்படியா அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது. போய் யார்ட்டையாவது காட்டி அவங்க ஏதாவது சொல்லி அந்த லூப் இதாகுன்னு. ஸோ நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுவேன், வைஃப்ட்ட காட்டுவேன். அப்போ இட் டசன்ட் அஃபெக்ட் மீ, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டன். வாட் எவர் யூ சே எனிவே. யூடியூப்பில் யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க, worst case யாரும் கண்டுக்க மாட்டாங்க. there's a luxury of being a musician also is that you're remembered for your best work and your worst work is forgotten. ஸோ அதை கண்டுக்க மாட்டாங்க யாரும். நம்ம 1000 பாட்டு பண்ணலாம், பட் நம்ம நல்லா பண்ண 10 பாட்டு தான் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ when I'm writing I try not to show anybody. இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல that it's very personal அப்படின்ட்டு. Do you fear you come across like a very private person? Are you a very private person? I guess in most situations. ஆமாம். Okay. At least I don't know you. உங்கள் பாட்டு வழியாக தான் எனக்கு தெரியும். So you come across as somebody who is very private but also wants to share their emotions or emotional state. இல்லை உலகத்தை பற்றி பேசணும், ஒரு அநியாயம் நடந்தால் அதை பற்றி பேசணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கான்ட்ரடிக்ஷனில் நான் வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஐ வாண்ட் டு லைக் என்னை சுற்றி ஒரு 4 பேர் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு திங். பட் your music is reaching everywhere and kind of how do you handle that attention? Do you like attention? I like attention in a controlled way. எப்படி controlled attention? அதாவது இப்போது நான் ஸ்டேஜில் இருக்கேன், நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா ஐ லைக் தட். ஓகே. அண்ட் எனக்கு நெகட்டிவ் அட்டென்ஷன் பெருசாக வந்ததில்லை. யாராவது ரொம்ப ரேராக நடக்கும், யாராவது தெருவில் பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. You're going to become very famous. இதோட ஆல்ரெடி you're famous. Thank you. பட் இது வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக யாருமே எந்த அட்டென்ஷனுமே கிடச்சதில்ல. இது வரைக்கும் வந்து பேசினவங்க எல்லாருமே யூஸ்வலாக தே ஷேர் ஹவு மச் மை சாங்ஸ் ஹவ் ஹெல்ப் தெம் ஆர்
how much they connect to the song. அவங்களுக்கு இல்லை எனக்கு வர டிஎம்ஸுமே அப்படி தான் இருக்கும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நான் டார்க் ஸ்பேஸ்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தட்ஸ் த ஒர்க். இல்லை லைக் எனக்கு வந்து ஐ டோன்ட் நெசசரிலி எனக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படி இல்லை. பட் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மை ஒர்க். That is a contradiction. அதான் நான் சொன்னேன். See, you want your work to reach people, but you want to remain private. பட் அது நடக்காது. பிகாஸ் ஒர்க் ரீச் ஆக நீங்களும் போய் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிடுவீங்கல்ல. தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு. இல்லை இப்போ ப்ரைவேட்னா என்னோடய பர்சனல் லைஃப் பற்றி யாருக்கும் தெரிய தேவையில்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார், என்னோடய ஃபேமிலி யார், அது தே டோன்ட் நீட் டு நோ. பட் என்னோடய இமோஷன்ஸ் எல்லாமே தேர் ஆனஸ்ட். ஸோ நான் வந்து அதாவது ஃபிக்ஷன் வந்து இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெல்லிங் த ட்ரூத் த்ரூ லைஸ் அப்படிம்பாங்கள்ல, அதுதான். ஸோ ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால ஐ நோ தட் நிலான் நிஜமாகவே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பாட்டை எழுதினீங்கன்ட்டு. பட் இல்லைனா இட் குட் ஜஸ்ட் பி எனி திங். கரெக்ட். லைக் இஃப் யூ ஆர் நாட் டோல்ட் இட் குட் பி லைக் அ ஜென்ரல் திங். பட் ஹேவ் யூ ரிட்டன் லைக் வாட் இஸ் யுவர் லைட்டஸ்ட் சாங்? லைட்டஸ்ட்னா ப்ராப்ளி ஓக்லஹோமா. ஓகே. வா வா வாமா, வா 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 ஓடி வாமா, ஓகேன்னு சொன்னால் ஓக்லஹோமா. ஓகே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் எ வெரி ஃபன் சாங். அது வந்து ஓக்லஹோமா நான் வந்து ஃபஸ்ட்டு படித்த உடனே எனக்கு வந்து அந்த பண் தான் தோணுச்சு. சரி இது ஒரு பாட்டு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நிறைய லவ் சாங்ஸு அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன், உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் வெரி லைக் ஃப்ளஃபி காட்டன் கேண்டி கைண்ட் ஆஃப் சாங். எனக்கு ஐ லைக் தட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இஸ் வெல். ஓகே. பட் அது தெரில, நான் அந்த மாதிரி பாட்டு பண்ணும்போது பெருசாக யாரும் பேசுகிறது அதை பற்றி. ஸோ ஓகே, மேபி தட்ஸ் நாட் வாட் பீப்புள் லைக் ஹியரிங் ஃப்ரம் மீ அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். ஸோ ஆமாம், இட் டேக் யூ. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு when you release the video and people start watching it, அப்போ you'll get one different kind of feedback and it's okay. I think ஒரு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆர்ட்டில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு நீஷ் க்ரியேட் பண்ணிக்கிறது தான். தட் இஸ் இந்த விஷயத்தில் இவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு. தட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். அது அமைஞ்சிருச்சு. நான் கண்டதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நடுவில் வந்து எனக்கு என்னடா எல்லாருமே வந்து என்னோடய சோக பாட்டை கேட்குறீங்க, நான் இனிமேல் வந்து ஹாப்பியாக தான் பாட்டு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரேப்பெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். பட் சமம் அது வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஆனால் இது உங்ககிட்டேருந்து வேணான்ற மாதிரி ஃபீட்பேக் எனக்கு. அப்படி they didn't express it in those words, பட் வர கமெண்ட்ஸு லைக் அதோட நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, இது நான் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கல போல். உங்கள் மாட்டோ நீ வெட்கம் கோரி சொல்லாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாடுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு? தட் இஸ் மற்றவங்க வந்து இதை பேச மாட்டாங்க, ஏன்னா அதை பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க சார்பில் நான் மேடையில் போயிட்டு அவங்களோட இமோஷன்ஸ்லாம் ஒரு அவங்களுக்கு தோணுற தாட்ஸ் எல்லாம் நான் போய் பேசுகிறேன். when did you realize that this is what you wanted to do? தெரில, வெரி யங் ஆக்சுவலாக. ஒரு அந்த பாட்டு நான் எழுதும்போது நான் 23-24 வயசு இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஏர்லி. அது ஒன்ஸ் அகேன் இது தெரில, இது நிறைய விஷயம் எனக்கு வந்து என்னென்னா இப்போ எதுவும் இல்லை. இப்போ திடீர்னு வந்து they asked me about a song I wrote when I was 18. இது எப்படி ப்ரோ எழுதிங்க? எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ, எப்போவோ எழுதுனேன் அதை. ஸோ அது ஏன் அப்படி எழுதுனேன்னு தெரில. நீக்கம் கோரி வந்து இட்ஸ் அபவுட் த ஃபீலிங் ஆஃப் ஷேம் பேசிக்காக. அண்ட் நான் வந்து அதை பற்றி அப்போ தான் டிஸ்கவர் பண்ணியிருந்தேன். ஓகே, இது உளவியலாக இது ஒரு சிக்கல் அப்படின்ட்டு எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றதும், இது பொதுவாக இது ஒரு பிரச்சனை அப்படின்றதும். ஸோ எனக்கு வந்து நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம் சைக்காலஜி படிப்பேன், ஹிஸ்ட்ரி படிப்பேன். இதுதான் என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் பேசிக்காக. ஸோ அதுலேருந்து தான் வருது. அண்ட் ஜென்ரல் ஆர்கிடைப்பாகவும் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அதான் இப்போ அது வந்து ஒரு பாட்டாக நான் எழுதிட்டேன். ஆனால் இதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் மோட்டோ அப்படின்றது வந்து அது நான் போன வருஷம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஓ ஆமாம், இல்லை இது நம்ம ஏற்கனவே இது நம்ம ஃபிகர் அவுட் பண்ணியிருப்போமே, சரி அதையே தூக்கி வைப்போம். ஸோ அது கனெக்டிங் த டாட்ஸ் பேக்வேர்டு மங்கள்ல அதே தான். அது எழுதும்போது எனக்கு தெரியாது, அது ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக பண்ணிட்டு. ஸோ நான் எழுதும்போது ரியலைஸ் பண்ணான்னு தெரில எனக்கு. பட் இப்போ ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணேன், ஓகே அதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் போல் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து குரங்கன் இருந்தீங்க தென்மாவோட, தென் யூ மேட் சம் மியூசிக் தென், அண்ட் தென் அழகு புரட்சி வந்து 2014. ஆமாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years. ஆமாம், 10 years, 10+ years. ஸோ இந்த ஜேர்னியில் உங்களுக்கு
மைல்கல் அப்படின்னா மைல்கற்கள் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும்? ஐ திங்க் நான் இன்னமும் வந்து நான் ரீலிவ் பண்ணுற மொமெண்ட் வந்து 2017 மியூசிக்கல்ஸில் குரங்கனோட லாஸ்ட் ஷோ. ஸோ அது குரங்கனோட லாஸ்ட் ஷோன்னு எனக்கும் 10 மார்க் மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ தான் குரங்கன் சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு. பட் பை த டைம் வி ஹேட் கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ். வி ரியலைஸ் ஓகே நம்ம வேறு பாத்தில் போகிறோம், ஸோ இந்த பயணம் இனிமேல் தொடராதுன்னு தெரியும். ஸோ கடைசியாக ஒரு ஷோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஸோ எங்களுக்கு வந்து சேனார் ஓப்பன் பண்ணார். அண்ட் சேனார் முன்னாடி ஒத்தசேவரோட ஃபஸ்ட்டு ஷோ அது, இஃப் ஐம் நாட் ராங். மியூசிக்கல்ஸில் அப்போல்லாம் நாங்கள் டிக்கெட்டிங்லாம் கிடையாது, யார் வேணால் வரலாம், ஓப்பன் தான். அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ ஒரு இதுக்காக மியூசிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அப்போது அந்த ஸ்பேஸோட ஓனர் வந்து ஹி ரியலி லைக் அவர் சாங்ஸ். அவர் வந்துட்டு 175th ஆனிவர்சரி இருக்குது மியூசியோடது, ஸோ அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சார்னு. ஸோ அப்போ நாங்கள் பண்ணோம். அந்த ஹால் வந்து இட்ஸ் லிட்டில் பிகர் இன் தி ஸ்பேஸ். ஒரு கம்ஃபர்டபுளாக மேபி 150 people கேன் ஸ்டாண்ட். நான் வந்து பேக் ஸ்டேஜ் இருந்தேன் அண்ட் ஐ டென்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். ஸோ சவுண்டு மட்டும் எனக்கு கேட்குது, ஒத்த சார் பாடுறாங்க, சவுண்டு இருக்குது. சேனார் வந்தோன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பேண்டு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஸ்டேஜ் ஏறுறேன், லிட்ரலாக நான் ஐ கெட் அப் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஐ லுக், எனக்கு காதெல்லாம் கிழுது, விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. எனக்கு வந்து லிட்ரலாக அந்த நிமிஷம் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஃப்ரோசன். ஒரு செகண்ட் வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே, வாட் டு டூ. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஸ்டாண்டிங் அண்ட் டேக்கிங் இட் ஆல் இன். ஏன்னா I knew there were people listening to the song, but I didn't realize like how much they connected to it. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு லைக் மென்டலி நான் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துச்சுக்கிட்டேன் அந்த மொமெண்ட். அப்போவே எனக்கு தெரியும் ஓகே திஸ் இஸ் லைக் அ ஹை பாயிண்ட்டு. அண்ட் லிட்ரலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தாட் என்னென்னா, ஓகே இப்போவே நம்ம அப்படியே செத்துட்டோன்னா செமையாக இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு 150 people வரலாம், பட் ஆல்மோஸ்ட் ஒரு 400 people try to come to an extent that பார்த்தீங்களா இந்த மூமெண்ட் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தோணல. இப்போவே நம்ம செத்துட்டா இருக்குன்னு. That's why people like your dance songs. எனக்கு நேச்சுரலாக அப்படிதான் வருது உங்களுக்கு. மவுண்ட் ரோடில் வந்து ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் காஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் ஷோ முடிச்சுட்டு தான் எனக்கு தெரியும். அண்ட் ஷோ முடிச்சுட்டு இவர் பால் ஜேக்கப் இருந்தார். ஐ திங்க் வி பெர்ஃபார்ம்ட் அட் எ ஸ்டுடியோ ஆஃப்டர் தேட். அப்போவும் ஒரு சின்ன ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அவர் முடிச்சுட்டு என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னார், நான் 80s சென்னையில் வந்து நான் பேண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன், லைவ் மியூசிக் பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு நான் ஃபிலிம் ஆக்டுக்கும் இவ்வளோ மக்கள் வந்து லிரிக்ஸ் பாடினதே இல்லை. ஒரு பாட்டு பாடினா பரவாயில்ல, 2 பாட்டு பாடினா பரவாயில்ல, உன் பாட்டு எல்லாத்தையும் பாடுறாங்க. யூ ஹேவ் சம்திங் ட்ரூலி ஸ்பெஷல் கோயிங் ஆன். இது விட்டுறாதே, இதையே. பட் இது வந்து குரங்கன் பாடல்கள், குரங்கனோட இருந்த டைமில். ஸோ குரங்கன்லையுமே வந்து இந்த சாங்ஸ் ஆல்வேஸ் லைக் ஆல்வேஸ் ரிட்டன் சாங்ஸ் ப்ரைவேட்லி. குரங்கன் வந்து டென்மாவோட அரேஞ்ச்மெண்ட், ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து. ஸோ அது யூ வர் ரைட்டிங் த சாங்ஸ், ஹி வாஸ் டூயிங் த. ஆமாம், அது ஒரு அசம்பிளி லைன் மாதிரி. ஓகே ஓகே. நான் ஒரு பாட்டு எழுதிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நான் அந்த டேப் பண்ணிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் ஹீல் ஒர்க் வித் சாஹிப் அண்ட் other musicians and bring out the arrangements. Okay, the orchestration the arrangements. Okay. Yeah. And so it was a very clear line, what I did and what he did. But we had a very good friendship அந்த 3-4 years ago. But என்னன்னா நாங்கள் வந்து we probably spent more time than a married couple. அந்த 3-4 years வந்து நாங்கள் வந்து we were like தினமும் காலையில் நான் போயிடுவேன் ஸ்டுடியோவுக்கு, அவன் வருவான், நாங்கள் சேர்ந்து தம் அடிப்போம், டீ குடிப்போம், போய் பாட்டு பண்ணுவோம். இதே தான் ரொட்டீன், டே இன் அண்ட் டே அவுட் ஃபார் லைக் 3-4 years. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து யாராக இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹி வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபிலிம்ஸ் அந்த டைமில். ஸோ ஐ வாண்டட் டு லைக் டூ திஸ். ஸோ இட் மேட் சென்ஸ் டு பார்ட் வேஸ். பட் ஆக்சுவலி இஃப் வி ஹேட் somehow managed to keep Kurangan going, by this time it would have been a very big act. Yeah. But it was not meant to be. Yeah. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஹரிஹரன் த சிங்கர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஹஸ் பிகம் பிகர் தென் ஃபில்ம் மியூசிக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டு யூ திங்க் ஸோ? ஐ திங்க் ஸோ, யா. ஓகே. நான் இன்னும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரீசென்ட்லி அனிருத் ஆல்சோ அனௌன்ஸ் தட் ஹி ஸ்டார்டிங் ஹிஸ் ரெக்கார்ட் லேபிள். ஆமாம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஓன் தேர் சாங்ஸ் இப்போ. தட் வாஸ் நாட் த கேஸ் ஏர்லியர். முன்னாடி வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு பண்ணி கொடுத்துட்றேன், அந்த ரிஸ்க் எனக்கு எடுத்துக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் டு ஓன் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன், டு ஓன் யுவர் மாஸ்டர்ஸ், ஓன் யுவர் பப்ளிஷிங். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ வில் see this trend going forward where எனக்கு சம்பளம் வேண்டாம், ஆடியோ ரைட்ஸ் நான் வச்சுக்கிறேன். This is going to happen and it's already happening. Okay. It's going to happen more and more.
இன்னொரு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மியூசிக்கில் வந்து 2 ஸ்கில் செட் இருக்குது. there are the songwriters and then there are the producers. ஸோ இப்போது ஹான்ஸ் ஜிம்மர் மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீஸ் ப்ரைமரிலி அ ப்ரொடியூசர், ஹீஸ் அ கம்போசர். ஆனால் அவர் வந்து சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறது இல்லை, பண்ணியிருக்காரு, அதுவும் ஆப்வியஸ்லி நல்லா பண்ணுவார். பட் ஹிஸ் ஃபோக்கஸ் இஸ் மீடியா காம்போசிஷன். வேற சே சம்மன் லைக் டெய்லர் ஸ்விஃப்ட், அவங்க வந்து பாட்டு தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து போய் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தான் வந்து எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர்ன்றவங்க வந்து யூஸ்வலாக தேர் ரியலி குட் சாங் ரைட்டர்ஸ் and they have a team to help them with the media orchestration, or they are really good at both. பட் ஃபிலிம்ஸ் எப்படி முன்னாடி ஒரு படத்துக்குள்ளேயே மல்டிபிள் ஜான்ரஸ் ட்ராவல் ஆகும். ஆனால் இப்போது இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் காமெடின்றது கிட்டத்தட்ட இன்டர்நெட்டுக்குள்ள வந்துடுச்சு. காமெடின்றது ஒரு தனி ஜான்ராவை பண்ண விட, பட் முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு காமெடி ட்ராக்குன்ற மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சாங்ஸ் வந்து தனியாக வந்துடும் நான் ஃபீல் ஆகிறேன். யூ வில் ஹாவ் மோர் அண்ட் மோர் ஹிட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் சினிமா. அண்ட் தென் சினிமாவில் அதை சிங்க் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் காந்தாவில் வந்து மாண்டம்னன் காவியம் சிங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ செல்வா வாஸ் ஸோ இன்சிஸ்டன்ட், அந்த பாட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ சிங்க் டீல். இப்போது வந்து இந்த சிங்க் டீல் வந்து போன வருஷம் எனக்கு சாத்தியமாக இருந்துச்சு. 5 years பேக் வேறு ஒரு டைரக்டர் ஒரு பெரிய படத்துக்கு எனக்கு கேட்டபோது நான் சிங்க் டீல் பண்ணலான்னு சொல்லும்போது அவங்க இல்லை வேணாம் ப்ரோ, லிரிக்ஸ் நீங்கள் எழுதிடுங்க, புது பாட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அந்த ஆட்டிடியூடும் மாறுது சினிமாக்குள்ளேயும் வந்து. ஐ திங்க் தட் தே சீங் த வேல்யூ ஆஃப் ரைட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிங்க் டீல்னா என்ன அப்படின்ட்டு. சிங்க் டீல்னா என்னென்னா, இப்போது நான் ஒரு பாட்டு பண்ணிட்டேன், நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த இப்போது லியோனார்ட் கோஹனோட ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து சிக்ரெட்னு ஒரு ஆர்டிஸ்ட் கவர் பண்ணிவிட்டு அது வந்து ஏதோ ஒரு மார்வல் படத்துலையோ டிசி படத்துலையோ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லியோனார்ட் கோஹன் அந்த படத்துக்கு அந்த பாட்டை எழுதலை, அவர் எப்போ எழுதிட்டு போயிட்டார். ஆனால் அந்த பாட்டை எடுத்து ஒரு படத்தில் இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து சிங்க் லைசன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து அவுட்ரைட் அந்த ஆடியோ ரைட்ஸை வாங்கிட்டு ஒரு மியூசிக் கம்பெனிக்கு விற்கிறது பதிலாக வாடகைக்கு எடுத்துக்கிறார் பாட்டு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இன்னும் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நடக்குது, பட் ஐ திங்க் இட் ஹேப்பன் மோர் அண்ட் மோர். ஏன்னா இப்போது ஷோஸுமே வந்து தே பிகம் வெரி லூக்ரேட்டிவ். ரைட். ரீசெண்டாக டாக்கிங் டு அ ப்ரொடியூசர், அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ப்ரோ மியூசிக் டைரக்டர்ஸ்னால் ஸ்டுடியோலேயே உட்கார மாட்டுறாங்க, ஷோ பண்ண போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது எனக்கு ஐ டோன்ட் நோ, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், பட் இட் மேக் சென்ஸ். ஏன்னா இஃப் யூ கேன் செல் ஸோ மெனி டிக்கெட்ஸ் அண்ட் இப்போது நம்ம வெளியே எழுதும்போது, இப்போது நான் ஃப்ரங்கிப்பானி மாதிரி ஒரு பாட்டு எழுந்து ஒரு படத்துக்குள்ளே வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. ஆர் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் மை சாங்ஸ் வந்து ஒரு சினிமாவோட ப்ராசஸ்க்குள்ளே போய் வர்றது கஷ்டம். ஸோ இப்போ எதுவும் இல்லை, ஃபோன்னா ஹலோன்னு ஒரு பாட்டு லாஸ்ட் இயர் ப்ளூ அப், சாண்டி அண்ட் வாங்க புள்ளவிக்கி, அந்த பாட்டும் அப்படி தான். அது வந்து இட்ஸ் அத்தென்டிக் கானா, அத்தென்டிக் தமிழ் ரேப், ரெண்டும் வந்து மீட் ஆகிற இடம். அதில் சினிமாத்தனமாகவே இருக்காது, ரொம்ப ரியலாக இருக்கும், ராவாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, ஆர்கானிக்காக. அங்கே பெருசாக ப்ரொமோட் பண்ணி ஒன்றும் பண்ணல, பாட்டு செம்மையாக இருந்துச்சுன்னா போயிடுது. ஸோ யூ கான்ட் கண்ட்ரோல் க்ரியேட்டிவிட்டி இல்லை. ரைட். ஸோ ஐ திங்க் இட் வில் ஹேப்பன் மோர் அண்ட் மோர். வீல் சி சாங்ஸ் being created outside cinema that work, that cinema then uses. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். வாட்ஸ் யுவர் ரியல் நேம்? கண்டிப்பாக வேணுமா? இல்லை, ஐ ஹர்ட் ஒன் ரூமர் தட் கேபர் வாசுகி கிட்ட எல்லாரும் வந்து அவரோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் வந்து ஒரு கதை சொல்லுவார், அண்ட் ஒரு கதை வந்து இன்னொரு கதையை மேட்சே ஆகாது. இது கரெக்ட். ஒரு பீரியடில் அது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ எனக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க? ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஐ வாண்ட் பி ரைட்டர் இல்லை. ஸோ இந்த புனை பேர் மாதிரி நான் வாட் இஸ் கேபர், அதுதான் நான் சொல்ல வரேன். டசன்ட் மேக் எனி. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து நான் புனை பேர் தேடிட்டே இருந்தேன், ரொம்ப வருஷம் தேடிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நான் எழுத ஆரம்பித்தது வந்து 6th standard 7th standardல ட்ராகன் பால் ஜி பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து குளோபால் ஜி அப்படின்னு ஒரு காமிக் புக் நாங்கள் பண்ணோம். அது ஒரு எபிசோட் பார்த்து அதே உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கலர் அடித்து ஸ்கூலில் போய் விற்போம். ஸோ அங்கே ஒரு பென் நேம் தேவைப்பட்டுச்சு, அங்கே என்ன வச்சேன் ஞாபகம் இல்லை. ஸோ அது அங்கேருந்து நான் வந்து இந்த ஒரு பென் நேம் தேடிட்டே இருந்தேன். இன்னொரு 17 வயசு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஓகே என்னோடய பென் நேமை படித்தா இது வந்து ஆணா பெண்ணா, இவன் வந்து எந்த ஊர், இவன் எங்கேருந்து வரான், இது வந்து தமிழா இல்லை வேற ஒரு மொழியா இங்கிலீஷா, எதுவுமே தெரியக்கூடாது. இது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்கணும், ஆர் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போது
லிட்ரலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் என்னோட லீகல் நேம் வந்து சைன் பண்ணிருக்கும்போது என் ஃப்ரெண்டு அதை எடுத்து அதை படிக்க தெரியாமல் கேபர் வாசு என்னமோ படித்தான். ஃபார் சம் ரீசன் எனக்கு அது கேபர் வாசுக்கின்னு தெளிவாக கேட்டுச்சு. எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏதோ ஒரு ரஷ்யன் நாவலில் ஒரு பேர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் அதை பெட்டராக ஸ்பெல் பண்ணியிருக்கலாம், மேபி வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தேடி இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு தோணும். பட் நவ் ஐம் ஸ்டக் வித் இட் ஆல்சோ. ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மாவும் என்னை கேபர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ கம் லைக். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு க்ளோஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் உங்கள் நிஜ பேர் என்னன்னு தெரியும். ஆமாம் ஆமாம். சில பேர் ஏன் நான் சொல்கிறது இல்லைன்னா, நான் ஒரு 2014 கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெக்கார்ட் லேபிளோடு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ரெக்கார்ட் லேபிள்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்ததுக்காக. அந்த ரெக்கார்ட் லேபிளோட ஓனர் வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் கேபர்னு கூப்பிடுங்க. அவங்க கூப்பிடவே மாட்டார். என்னோட லீகல் நேம்லேயே என்னை கூப்பிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யூ நாட் அக்செப்டிங் மீன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் சொல்கிறதில்ல மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க, பிறந்தீங்க. தென் யூ டிட் சம் என்ஜினியரிங் இன் தஞ்சாவூர். அது ஃபுல்லாக முடிக்கலை. பை தென் யூ ஸ்டார்டட் யுவர் ஷோஸ், ஒரு கம்போசிங். இதுதான் வந்து உங்கள் டெஸ்டினேஷன் அப்படின்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி டிட் யூ ஹாவ் அ ஹாப்பி சைல்ட்ஹுட்? ஐ திங்க் ஸோ. என்னோடய சைல்ட்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து தே கேம் ஃப்ரம் பாவர்ட்டி. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசை. அவங்க நினச்ச அளவுக்கு படிக்க முடியல. அதனால் என்ன படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. நான் அந்த வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஸ்கூல்லலாம் எப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு வந்து கொஸ்டின் படித்தோன்னே எனக்கு இது ஆன்சர் தெரியும்னு தெரிஞ்சால் சரி அதான் தெரியும்ல, அதை எழுதிட்டு நான் எழுத மாட்டேன். இப்போ வந்து அது வந்து ADHDன்றாங்க. அப்போது வந்து அது சோம்பேறியுமாங்க. ஸோ சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. எனக்கு வந்து அப்படி இட்ஸ் நாட் லைக் ஐ ஹேட் லைக் ஹாரிபிள் சைல்ட்ஹுட் ஆர் எனிதிங் ஆஃப் தட் சார்ட். பட் என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. ரைட். I always felt like I was a misfit. I didn't fit in. நான் ஒரு 4-5 வயசுலேருந்து ஒரு 9 வயசு வரைக்கும் அப்பா மலேசியாவில் வேலை பண்ணார். ஸோ நாங்களாம் மலேசியாவில் இருந்தோம். அங்கே வந்து எங்கள் அப்பா எப்படின்னா வந்து எஜுகேஷனுக்கு வந்து, அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படிக்கிறதுக்குன்னு கேட்டால் அவர் கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவார். என்கிட்டயும் அவர் சின்ன வயசுலேருந்து சொன்ன விஷயம்னா, நீ எவ்வளோ வேணாலும் படி, என் தலையை அடமான வச்சாலும் அவனை படிக்க வைப்பேன். கல்வின்றதுக்கு வந்து அவங்க ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் இன் மை ஃபேமிலி. பட் நான் போய் சேர்ந்த ஸ்கூல் எல்லாமே எங்கள் அப்பா எப்படி பார்ப்பாருன்னா, அவர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கார், சூப்பர்வைசர் லெவலில் இருக்காருன்னா, அவரோட கம்பெனியோட ஓனர் இருப்பார்ல, அவரோட பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு பார்த்து அந்த ஸ்கூலில் நான் சேர்த்துவார். ஸோ நான் வந்து போன ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து ஹீரோ பெண்ணே வந்து ஒரு லக்ஸரி பர்ச்சேஸாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பார்க்கர் பெண்ணே வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஸோ அங்கே ஒரு மிஸ்ஃபிட்டாக இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறும்போது ஐ வென்ட் டு அ மோர் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நான் ஏதோ பெரிய பாஷாக தெரிவேன். ஸோ எனக்கு இங்கேயும் வந்து இது, ஸோ 2 இடத்துலையுமே வந்து ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள் டு ஃபிட் இன். அண்ட் மேபி அது, பட் ஐ ரியலி வேல்யூ தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து நிறைய பேரை மீட் பண்ணேன். ஐ வாஸ் ஏபிள் டு, ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல்லேருந்து, ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அண்ட் நான் காலேஜ் போகும்போதும் அந்த காலேஜில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அரவுண்ட் த கண்ட்ரி இருப்பாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ஐ டோன்ட் ரியலி ஃபிட் இன். அண்ட் என்னோடய ட்ரைப் என்னன்னு எப்போவுமே வந்து ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ கெஸ் என்னோடய பாட்டு கேட்குறவங்களாம் நான் ஐ ஃபீல் லைக் வேர் அ ட்ரைப் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ். யா, பிகாஸ் நான் நிறைய மியூசிஷியன்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அண்ட் லிரிசிஸ்ட் எஸ்பெஷலி, லைக் நாட் ஃபில்ம் லிரிசிஸ்ட் பட் அதர் லைக் இந்த இங்கிலீஷ் பேண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இதுதான் சொல்லுவாங்க, தட் இஸ் ஐ நெவர் ஃபெல்ட், என்னால் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பேச முடியல, அதனால தான் நான் என்னோடய தாட்ஸ், என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பித்தேன். பிகாஸ் என்னால் மற்றவங்கள வந்து ஏன் எல்லோரும் ஜாலியாக சினிமா போயிடுவாங்க, இல்லை ஜாலியாக வந்து கேம்ஸ் ஆட போயிடுவாங்க, பட் எனக்கு வந்து அப்போ வந்து தனியாக இருக்கணும்னு தோணும். பட் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பிகாஸ் டுடே வி சே ஐ வாண்ட் மை ஸ்பேஸ் அப்படின்லாம் வி ஹாவ் vocabulary ஃபார் ஆல் தட். பட் அப்போ வந்து சின்ன வயசுனா யூ ஷுட் பி வித் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு தட்ஸ் த, அப்படி தான் ஒரு ரூல், ஆல்மோஸ்ட் லைக் அ ரூல்.
ஸோ நான் வந்து இல்லை நான் சின்ன பையன், ஆனால் எனக்கு வந்து என் ரூம்லேயே இருக்கணும், என்னோட தாட்ஸோட இருக்கணும். இட்ஸ் யூ டோன்ட் ஈவன் யூ திங்க் யூ ஆர் அப்நார்மல். ஸோ தே ஃபைண்ட் வேஸ் டு கெட் த்ரூ தட் பை அண்ட் திஸ் வேர்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்ட் மிஸ்ஃபிட். தட் இஸ் வாட் தே யூஸ். தட்ஸ் வை ஐ வாஸ் ஆஸ்கிங் யூ. நாட் உங்கள் அப்பா அம்மா குரூவல் அந்த மாதிரி நான் கேட்கல. பட் டிட் யூ ஃபீல் தட் யூனோ தட் பிலாங்கிங்? அது வந்து உங்களுக்கு மியூசிக் பண்ண அப்புறம் it was to become much better, la? Like, because இப்போ வந்து உங்களால் you're able to articulate a lot of stuff. So would you say this music has been a kind of therapy for you? ஆமாம். என்னோட மியூசிக் எஸ்பெஷலி இஸ் லைக் 90% நான் எழுதுகிற சாங் வந்து என்னை பற்றி ஆர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை பற்றி, நான் பார்த்த விஷயம், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற விஷயம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது. ஸோ இட் இஸ் வெரி லைக் ஒரு பாட்டு எழுதுறது இஸ் வெரி கத்தார்டிக். ஸோ யா, எனக்கு வந்து இட் ஹஸ் பின் அ வெரி இட் ஹேஸ் ஹீல்ட் மீ இன் மெனி வேஸ். நான் மேபி இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நான் டிஸ்கவர் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன இருப்பேன் எனக்கு தெரில. ஐ டெஃபினெட்லி வுட் ஹவ் பின் இன் அ மோர் டிஃப்ரெண்ட் ஹெட் ஸ்பேஸ். அது ஏன்னா நடுவில் நான் போய் நார்மலான ஒரு 9 to 5 இது மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது என்னால் ஒரு 8 மாதத்துக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இஸ் இம்பாசிபிள். அதை புரிஞ்சுக்கிற சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் வந்து நான் விட்டுருவாங்க, சரி நீ எப்போ வேணா நைட் 8 மணிக்கு போவேன். நான் 8 மணிக்கு போய் நைட்டு வேலை பண்ணிட்டு காலையில் ரொம்ப கிளம்பிட்டு இருப்பேன். பட் ஐ ஹேட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் மேனேஜர். அது எல்லா டைம்லையும் அமையாதில்ல. அங்கேயே வந்து என்னால் 9 மாதம் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ சம்ஹவ் யா, எனக்கு வந்து லைக் இன்ஃபேக்ட் எனக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, நான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பேன், ரொம்ப கிராங்கியாக சுற்றிட்டு இருப்பேன். அப்போது வந்து என் ஒய்ஃப் சொல்ல, சரி நீ போய் கொஞ்சம் எதாவது பாட்டு எழுதிட்டு வா அப்படி. லிட்ரலாக அது எழுதலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அது நான் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லை நல்லா இருக்கு இல்லை, அது மீறி அந்த ப்ராசஸ் இஸ் வெரி ஹீலிங் ஃபார் மீ. ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹீலிங். அண்ட் பிகாஸ் ஆஃப் யோர் சாங்ஸ் a lot of us get healing. பட் உங்களோட மோஸ்ட் பர்சனல் சாங்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஃப்ராங்கிபானி தான். இதானா? எஸ். ஓகே, இதை தவிர்த்து பொய் இஸ் ஆல்சோ வெரி பர்சனல் சாங். பொய்யும் ரொம்ப பர்சனல் தான். Can you play a bit of that? Yeah, please. Which part of it is the personal bit? எல்லாமே தான். இது தொடங்கும் போது நானும் அப்பாவிதான், ஏதும் அறியாமலே கெட்டதை நம்பும் பேபிதான். அந்த புனித காலத்தில் பேராசை தோணல, பொறாம புரணி பேச்சு ஏதும் மனசுல வாழல. ஆனா சரித்திரம் சுடுகாடு, மனசு 2 நாளாச்சு, சூதே அறியாமலே இங்க எந்த கட்டையும் வேகாது. மனசாட்சி தூங்க வைக்க ஆராரீரோ பாடட்டா, அப்பாவி வேஷத்துக்கு முகமுடிய தாரட்டா. புலிக்கு மரத்துல பலிகட்டு, எலிக்கு கூண்டுல வடவெட்டு, மீனுக்கு தூண்டில் புழுவே, மனுஷனுக்கு போதும் வெறும் பொய். பொய் 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 பொய். பியூட்டிஃபுல். ஸோ இந்த பாட்டு எழுதும்போது வாட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் were you in? ஸோ இது வந்து ரெண்டு விஷயம். அப்போ வந்து ஐ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் லைக் அ வெரி டாக்ஸிக் பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் அது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு ரியலைஸ் பண்ணேன். அது வரைக்குமே வந்து நான் ஓகே ஸ்கை இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ் வி ஸ்டாப் டாக்கிங். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திங்ஸ் ஸ்டார்டட் லைக் ஹிட்டிங் மீ. ஓ ஷிட், திஸ் இஸ். அப்புறம் தான் இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சேன். கேஸ் லைட்டிங், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதை பற்றி நான் படிக்க வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எனக்கு இமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா என்னடா நம்ம இவ்வளோ ஏமாந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஏன் நான் ஏமாந்தேன் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு லூப்பில் சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நான் யோசிச்சுக்கும்போது அரவுண்ட் தட் டைம் இஸ் when I quit smoking also. ஒரு 8 years 9 years I was a smoker. அந்த டைம் நான் சிகரெட்ஸ் குவிட் பண்ணிவிட்டு ஒரு 3 months கழிச்சு I was like so happy. அப்பா இது this thing is like it doesn't have its grip on me anymore. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓ மை காட்,
இது இந்த சிகரெட்டை குவிட் பண்ணதும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வந்ததும் சரி, ரொம்ப சிமிலராக இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் டு ட்ரா பேரல்ஸ் பிட்வீன் லைக் ஒரு இமோஷ்னலி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் அடிக்ஷன். அண்ட் ஆக்சுவலாக வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ரூட்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ் தட் இவர் கேபர் மாட்டேன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார், அவர் பேசிகிட்டு இருப்பார். ஹி ஒர்க்ட் லாட் வித் அடிக்ட்ஸ். ஸோ அடிக்ஷன் எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா அப்படின்றது அவருடைய ஒரு தியரி. ஸோ எனக்கு அது வந்து இட் கைண்ட் ஆஃப் மேட் சென்ஸ் ஃபார் மீ இன் சம் வேஸ். ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அண்டர்லைங் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொய்க்கு ஏமாந்து போகிறது தான். ஒரு ஆசைப்பட்டு இப்போது சில பேர் பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க பேசுகிறதுல கண்டென்ட்டே இருக்காது, நமக்கு ரெலவெண்ட்டாகவே இருக்காது. ஆனால் திடீர்னு நமக்கு ஒரு பிஸ்கெட் போடுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியோ, இல்லை நமக்கு ஒரு இவங்க பேசுகிறது நம்ம கேட்டால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் போல் அப்படின்ற நம்ம டெம்ப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் கேட்போம், அந்த டாபிக் திருப்பி வரவே மாட்டாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகுது, நம்ம கிளம்ப போகிறோம்னு திருப்பி அது மாதிரி ஏதோ ஒரு பிஸ்கெட் போடும். இது நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இதுவரை நம்மகிட்ட பேசுகிறாங்க, சரி அப்போ நம்ம ஏமாந்து போகிறோம், ஏன் ஏமாந்து போகிறோம்? ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் லூப்பில் இருக்கும்போது அப்போ தான் இந்த பாட்டு எழுதினேன். ஓகே, ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் how many songs do you manage? I know இது ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்காது, பட் ஒரு ஆவரேஜாக இது லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா ஐ ரோட் 3 songs. ஓ குட். ஆமாம், 3 songs. பட் தெர் ஹேவ் பின் இயர்ஸ், அதாவது நான் இண்டி சாங்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதுக்கு நல்ல ஆப்வியஸ்லி லைக் படத்துக்கு எழுதுறது அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. இண்டிபெண்ட்டாக ஐ மேனேஜ் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 songs a year. Right. Last few years I've been doing that. But I've had years where ஒரு 8 பாட்டு பண்ணியிருக்கேன், 10 பாட்டு பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் I want to do more. Okay. பட் அது நம்ம கையிலையும் இல்லை. Like you said, like it's coming through you. Coming through me. Do you ever feel that, do you have goals, like for example, like நீங்கள் சொல்கிறீங்கல்ல, முதல்ல சொன்னீங்க தட் இந்த பாட்டு அமையணும், அதில் ஒரு இமோஷனல் ட்ரூத் இருக்கணும், அப்போ தான் அது வெளியே போடுவேன். ப்ளஸ் அந்த பாட்டு வந்து எனக்கு மெமரியாக அது இருக்கணும், டேப் பண்ணாமல். இந்த கண்டிஷன்லாம் வச்சுருக்கீங்கல்ல, will you be able to continue like that? I hope so. Okay. Because இப்போது நான் ஒரு ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். when somebody becomes very famous, it happens with many people. ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மியூசிக் அப்படின்னு தான் வருவாங்க. பட் தென் as exposure increases, இங்கேருந்து ஒரு கால் வரும், ஏய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட வேணாம்னு தோணும். அப்போ இங்கேருந்து ஒரு கால் வரும், ஏய் இதுவும் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம வந்து தனியாக ஒரு ரூமில் நம்ம ப்ராசஸிங் வந்து தாண்டி இப்போ வந்து so many things we say yes to, at least for a while, because and it's a very just correct thing, because இது வந்து நம்ம இங்கே இருக்கோன்னா இது இங்கே எடுத்துகிட்டு போவோம், அது அங்கே இருக்கோன்னா அங்கே எடுத்துகிட்டு போவோம். when you do get into that stage, you feel that அந்த பயம் இருக்கா, நம்ம வாய்ஸ் இருக்குமா? அந்த ஸ்டேஜ் தான் இருக்கேன் நான் இப்போ, in the sense that Frangipani, it's a good problem to have. Yeah, but glad to have that problem. Frangipaniக்கு அப்புறம் I've received a lot of offers. பட் எனக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து ஆஃபர்ஸ்னா லைக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொலாபரேஷன்ஸ் ஓப்பன் அப் ஆகுது. ஓகே, படத்தில் ஃபிலிம் சைடில் எனக்கு அது ரொம்ப முன்னாடி வந்து படம் அப்படின்ட்டு கூப்பிடும்போது எனக்கு பெரிய லெவரேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் லைக் சரி நம்ம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும், ஏன்னா அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது இட் மைட் ஓப்பன் அதர் டோர்ஸ். அண்ட் எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த பர்சன் எனக்கு சம்படி அட்மையர், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி நான் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இந்த எஸ் மேன் படம் மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு பீரியடில். இந்த வருஷம் தான் நான் ஃபைனலி ஐ தாட் ஓகே நான் கொஞ்சம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால் எஸ் சொல்ல முடியல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். பட் அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டைரக்டர்கிட்ட வந்து சொல்லிடுறேன், சரி நான் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் எழுத விட்ருங்க, அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது நீங்கள் டியூன் பண்ண முடியாது, நான் லிரிக்ஸ் எழுதுகிறேன், லிரிசிஸ்ட்டாக போனால் அப்படி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போது சைமல்டேனியஸ்லி என்னோட ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தவங்களாம் தேர் மேக்கிங் தேர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இந்த டோர்ஸ் ஓப்பனிங் அப் அந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட டெம்பர்மெண்ட் தெரியும், என்னை எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ அது தே கிவ் மீ மோர் ஃப்ரீடம். அண்ட் ரீசெண்டாக ஐ வாஸ் வெரி ப்ரவுட். நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அது நான் நோ சொல்ல, பட் ஐ வாஸ் ஏபிள் டு சே சார் நான் கொஞ்சம் இது மாதிரி நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்ட்டு நான் கேட்டு சர்ப்ரைசிங்லி சார் ஓகே. ஸோ எனக்கு இதெல்லாம் நான் வந்து 3 years 4 years மேலே பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு இப்போ வந்து ஓகே, ஸோ என்னோடய இன்ஸ்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களும் அதுக்கு தானே வராங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ கேன் டூ மை பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களால அது முடியும்னா அவங்க தரப்போகிறாங்க, முடியலன்னா இல்லை ஓகே சரி, அப்போது நான் என்னோடய ரசனையை தூக்கி வச்சுட்டு அவங்க ரசனைக்கு நான் வேலை பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் அதான் சார், அது தெரில, இது வந்து ஐம் ஜஸ்ட் ஹியர் ஃபார் த ரைட். என்ன நடக்குதோ நடக்கட்டும். Tell me some of the film songs நீங்கள் என்ஜாய் பண்ணது, தட் இஸ் இப்போது நீங்கள் கேட்குற கொஞ்சம் ஃபிலிம் சாங்ஸ். இப்போ கேட்குறதா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கல்ல. ஆமாம் ஆமாம். ஸோ லைக் ஐ யூ ஏபிள் டு, or if you don't want to answer that question, tell me some indie songs that you like right now, indie artists that you like, that is இவங்களை நீங்கள் கேளுங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க. நான் ரெண்டுமே சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபிலிம் சைடில் வந்து ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அனிருத். ஓகே, ஐ லவ் ஹிஸ் ஒர்க். எனக்கு வந்து எஸ்பெஷலி என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளும் பெரிய அனி ஃபேன். ஸோ எங்கேயா ஒரு ட்ரைவ் எதாவது போகிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனி ப்ளேலிஸ்ட் தான் போயிட்டுருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு ஆசையாக இருக்கும், இவ்வளோ ஜாலியாக ஃபன்னான சாங்ஸ்லாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். சம்பவம் நான் உட்காரும்போது அது வரமாட்டேங்குது. பட் ஐ ரியலி லவ் தட் எனர்ஜி தட் ஹி ஹேஸ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த பாட்டு, இந்த ஹிப்ஹாப் நம்மளோட பாட்டு 10க்கு 10 இட் வாஸ் வெரி ஃபன். எனக்கு அது பார்த்தேன். இந்த மாதிரி ஐ ஆக்சுவலி லிசன் டு a lot of commercial music. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமர்ஷியல் சாங்ஸ்லாம். பீப்புள் திங்க் ஐம் லைக் அ வெரி சீரியஸ் கை. நான் கேட்குறது வேறு, பட் நான் எழுதணும் போது வரது வேறு. ஸோ அது கொஞ்சம் லூப்பில் போயிட்டு இருந்துச்சு. இண்டியில் வந்து எனக்கு லைக் ஐ ஆல்வேஸ் பீன் த பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் சிஎன்ஆர். ஐ திங்க் அது எப்படி நடக்கும்னு தெரில, பட் ஐ திங்க் எஸ் இட்ஸ் a very 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 there's a lot of depth in his music. ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு அப்கமிங் ஆல்பம் இருக்குது, அது வந்து ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் டு த சம் ஆஃப் தீஸ் ட்ராக்ஸ். நான் வந்துட்டு அதில் ஒரு ட்ராக் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படிலாம் கேட்டேன், அவரை கோச்சிக்கிட்டாரு. பட் ரியலி லைக் இஸ் ஒர்க். லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிஸ்ட் டூயிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஒருத்தர் 2 பேர், இந்த பேர் என்ன செம்வி அப்படின்னு ஒருத்தர், இட் வாஸ் லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் சம் ஆஃப் ஹிஸ் ரீல்ஸ் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. ரொம்ப பிடிக்கும். சாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சாண்டி. எனக்கு அசல் பிடிக்கும், அசல் போலார். ஐ லைக் இஸ் சாங்ஸ் லாட். வேடனோட சாங்ஸ் பிடிக்கும். நிறைய பேர் சொல்லலாம். இந்த ஒரு மலையாள பாட்டு ஒன்று பயங்கர வைரலாக போயிட்டு ரொம்ப கல்யாணி ஒரு பாட்டு, அது செம்மையாக இட்ஸ் லைக் என் இயர்பம். அதுக்கு ரீசெண்டாக அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் டக்குன்னு கேட்டோன்னே நோ ஆக்சுவலி ஐம் கிளாட் யூ செட் திஸ் பிகாஸ் எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசல் கொள்ளர் வந்து ஐ ஹர்ட் ஹிஸ் அதர் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் த ஃபில்ம் சாங். ஸோ சில சமயம் அந்த மாதிரி பிகாஸ் சி இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இன்டர்நெட்லேயே இருக்க முடியாதுல்ல. ஸோ வி டோன்ட் நோ பிகாஸ் இங்கே மியூசிக் தான் ஸோ மச் ஆஃப் மியூசிக் அவுட் தேர். ஸோ இப்போது லைக் ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி தட் எனக்கு வந்து ஒரு மேபி 6 years 7 years பேக் கேபர் வாசுக்கின்னு ஏதோ ஜென்ரலாக ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம் வந்து தந்துச்சு. அது கேட்டேன், சூப்பராக இருந்தது. தென் இட் நோஸ் தட் ஓகே இவர் எப்போ பாட்டு போட்டாலும் வந்துடும் அப்படின்ட்டு. பட் மெனி அது எல்லாருக்கும் நடக்காதுல்ல. ஸோ யூ டோன்ட் நோ அண்ட் மெனி ஆஃப் தெம் ரிமெயின் லைக் சில பேர்லாம். தென் நம்ம வந்து அதை போய் பார்ப்போம் அண்ட் திடீர்னு பார்த்தா ஏன்னா அது இவ்வளோ so many millions views நான் we haven't even heard of it அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது that is a strange thing. That's why I was asking you for recommendations. யாரை கேட்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னவங்களாம் கூட வெரி பாப்புலர் தான். நீ கொஞ்சம் நீஷா போனால் எனக்கு சுசாந்திகா ஐ ரியலி லைக் ஹர் ஒர்க். ஓகே, நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக அவங்களை கேட்டுன்னு இருக்கேன், ஏதாவது ஒரு ஷோ வந்து பண்ணுங்கன்ட்டு. அவங்க பண்ண மாட்டாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ஷி ஹஸ் a lot of potential. ஓகே, கௌதம் வாசன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. இந்த உருப்பானர்னு ஒரு பேண்ட் இருக்காங்க. அவங்க அந்த பழைய தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரிவைவிங் இட், யாழ் அண்ட் குடமுழா அது மாதிரி சில. ஓகே. அண்ட் சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து எடுத்து தேவ் பின் டூயிங் சம் அமேசிங் ஒர்க், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஓகே, யூ ஷுட் செக் தம் அவுட். உருப்பானர் வெரி குட். அப்புறம் நம்ம பசங்க ஒத்த சேவர் எனக்கு பிடிக்கும்.
Yeah, a lot of new acts popping up here and there. நிறைய பேர் இப்போ கிட்டார் தூக்கிட்டு வந்துடுறாங்க. So it's nice to see that. It's nice to see. Yeah. Do you feel like a trendsetter? Sometimes I feel like I am a trendsetter, but I try not to take that too seriously. Yeah, I mean, you don't. If you start to feel I'm the greatest, that is the problem. Yeah. But if you recognize, okay, நம்ம தான் இந்த பாத்ல முதல்ல வந்தோம்னா, that's not a bad thing. I think என்ன நடந்துச்சுன்னா, நான் எல்லாருக்கும் முன்னாடி இன்டர்நெட் அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து முன்னாடி வந்து இன்டர்நெட் வந்து அவ்வளோ ஆக்சசிபிள் கிடையாது. பட் நான் காலேஜ் படிக்கும்போது ப்ரௌசிங் சென்டர் என்னோடய காசெல்லாம் அதை தான் செலவு பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆன்லைன் அண்ட் லிஸனிங் டு மியூசிக் அண்ட் ரீடிங் ஸ்டஃப். அண்ட் இந்த பிளாக்ஸ் எல்லாம் பாப்புலராக இருக்கும்ல ஒரு டைமில், ஒரு 2006-07 அப்போல்லாம் எல்லா பிளாகும் படிப்பேன், எல்லாரோட பிளாகும் படிப்பேன். ஸோ அது வந்து அதனால் இது திஸ் இஸ் கோயிங் டு பி அ திங். யூடியூப் and like independent music is going to be a thing, and maybe I saw it a little ahead of everyone. Yeah. ஏன்னா யூடியூப் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டிவி பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. I don't think anybody watches TV today. I mean, maybe the very older generation, அவங்க வேணா பார்க்கலாமா இருக்கும். But yeah. பட் யூடியூப் அப்படியே சாப்பிட்ருச்சுல்ல அது எல்லாத்தையுமே. ஸோ அது இட்ஸ் லிட்டில் early to notice that அவ்வளோ. So we're coming to the end of the interview, but I want to ask you one thing, and we were talking about this during a break. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ரைட்ஸ், do you want to own the rights அப்படின்ட்டு ஆஃப் த பப்ளிஷிங் அதெல்லாம் கூட. பட் யூ ஆல்சோ செட் தட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஷோஸில் தான் நிறைய பணம் வருது அப்படின்ட்டு. ஸோ அங்கேயும் ஏதாவது ரைட்ஸ் இன்வால்வ்டு இருக்கா? ஷோஸ் வந்து இப்போது ஜென்ரலாக இஃப் யூ பர்ஃபார்மிங் கவர்ஸ், மற்றவங்களோட சாங்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு லைசன்ஸ் மாதிரி பர்ஃபார்மிங் பிஆர்ஓஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபீ பே பண்ணணும், இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். பட் இப்போ என்னோட கேஸில் ஐ டோன்ட் திங்க் there's anything. Okay. Because I'm just doing my own songs most-ஆ. ஸோ பட் எனக்கு நான் என்ன ஃபீல் ஆகிறேன் அப்படின்னா, இப்போது நடுவில் வந்து இந்த ஸ்கேலில், இப்போ நான் இருக்கிற ஸ்கேலில் வேர் ஐம் செல்லிங் லைக் சே லைக் 1000-2000 டிக்கெட்ஸ் இன் சென்னை. ஸோ இந்த ஸ்கேலில் வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் ஆர் இந்த ஸ்கேல் வரைக்கும் அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட் ஷுட் ஓன் தேர் ஷோஸ் நான் ஃபீல் ஆகிறேன். ஓன் தேர் ஷோஸ்னா ஓன் த ப்ரொடக்ஷன். நீங்களே டிக்கெட் விற்று அந்த டிக்கெட்டில் வர காசு நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு ஈவெண்ட் கம்பெனி இது அது அப்படின்னு போகும்போது நிறைய செலவு தேவையில்லாமல் போகுது. அந்த நீங்கள் டிக்கெட் விற்று வர காசை யூ அண்ட் யுவர் மியூசிஷியன்ஸ் அண்ட் வாட் எவர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் யூ நீட், அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஷோஸ் பண்ணால் இட் பிகம்ஸ் வெரி சஸ்டெயினபிள். ஓகே. பட் பெரிய ஸ்கேலில் போகும்போது ஆப்வியஸ்லி யூ நீட் லைக் 20,000 பேர் 30,000 பேர் மேனேஜ் பண்ணி யூ நீட் தட் எக்ஸ்பர்டீஸ். பட் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஐ ஃபீல் லைக் ரொம்ப ஏர்லியாகவே வந்து ஈவெண்ட் கம்பெனிஸோட டைப் பண்ணி தே டோன்ட் ஃபிகர் அவுட் த பிஸ்னஸ் சைட் ஆஃப் திங்ஸ். பட் டிக்கெட் வாங்குறது வந்து ஈவெண்ட் கம்பெனிக்காக வாங்கல, உங்களுக்காக தான் வாங்குறாங்க. உங்கள் பாட்டுக்கு உங்களை பார்க்க தான் வராங்க. ஸோ அது வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அந்த நம்பர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கராராக இருக்கணும்னு நான் ஃபீல் ஆகிறேன். நான் ஒரு 2-3 இடத்துல கை சுட்டிருக்கேன். அதனால் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் வாட் ஈவெண்ட் கம்பெனிஸ் டூ, இட்ஸ் லைக் அஸ்யூம் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துக்காக யூ ஹையர் சம்படி டு டூ திஸ் பார்ட் ஆஃப் இட். பூக்காக யாரோ ஒருத்தர், பந்தலுக்காக யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி. பிகாஸ் இல்லைன்னா நம்மளே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. கரெக்ட். ஸோ நீங்கள் ஒரு கான்சர்ட் பண்ணும்போது யூ கேன் ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் த மியூசிக்கில். இப்போ லைட்ஸ், சவுண்ட், அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வேணாம், ஒரு எக்ஸ்டர்னல் இல்லை. அதுதான் அது யூ கொலாபரேட் வித் லாட் ஆஃப் பீப்புள். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எதுக்கு எங்கே செலவு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியாமல் செலவு பண்ணுறது டேஞ்சரில். ஓகே. ஸோ யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்போது சில பேர் வந்து செலவு இழுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் பண்ணும்போது நம்ம காஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ தான் அது சஸ்டெயினபிள் ஆகுது. ஸோ அது நிறைய பேர் வந்து நம்பி போயிடுறது. ஓகே இவங்க பார்த்துப்பாங்க என்ன, அவங்க என்ன, they'll take care of me. அதே மாதிரி தான் நிறைய யங்கர் ஆர்டிஸ்ட்ஸ் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோன்னா, ஆனால் இந்த லேபிளுக்கு எப்படி நான் பிச் பண்ணுறது, அந்த லேபிளுக்கு எப்படி நான் பிச் பண்ணுறது, பிச்சே பண்ணாத, நீ உன் சேனலில் போடு, நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, ஃபஸ்ட் நீ ஒரு லெவரேஜ் பில்ட் பண்ணு. நம்மகிட்ட ஒரு 100 பாட்டு இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் ஒரு லேபிள்கிட்டையோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ பேசும்போது நம்ம கிடைக்கிற மரியாதை வேறு. நான் வந்து என்னோடய முதல் பாட்டுக்கே நீங்கள் நான் லான்ச் பண்ணுங்கள் சார் அப்படின்னு போய் நின்னா அங்கே நமக்கு லெவரேஜே இல்லைல்ல, அங்கே நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. That's an excellent point actually. Yeah. So இப்போ நீங்கள் on your side
இவ்வளோ பாட்டு வச்சிருக்கிறதுனால இவ்வளோ வீடியோஸ் வச்சிருக்கிறதுனால அண்ட் பிகாஸ் யூ கேன் ஷோ இந்த பாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ திங். கரெக்ட். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் திங். பட் ஐ ஹோப் I can't, if I want to watch the video of Frangipani just to see என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ I'm really looking forward to that. But I really very happy talking to you because எனக்கு வந்து உங்கள் பாட்டில் முதல்ல கேட்கும்போது I was like ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாய்ஸ். ரொம்பவே வந்து ஒரு வாய்ஸ்னா லைக் த எக்ஸ்பிரஷன் வாய்ஸே வந்து கைண்ட் ஆஃப் ஸோ டிஃப்ரெண்ட். த நரேட்டிவ் சாங் ஓட அந்த ஒரு கதை சொல்லி எல்லா பாட்டுமே ஒரு கதை தான். பட் ஆக்சுவலி நம்ம சினிமாலேருந்து வர்றதுனால எல்லா பாட்டுமே ஒரு இமோஷன் ஒரு சுச்சுவேஷன்ல பைண்ட் ஆகி வரும். தட் இஸ் ஒரு பாய் ஒரு கேர்ள் பின்னாடி போகிறான், அதுக்காக ஒரு பாட்டு எழுதுறான். somebody like even if இந்த நிலா சாங்க்கு வந்து சப்போசிங் இந்த ஃபில்ம் யூ ஹாவ் அ சிச்சுவேஷன் ஆஃப் த ஹீரோ somebody close to him dies or something like that, அது ரொம்ப இவ்வளோலாம் வந்து ஒரு பிரெத்தோட நீங்கள் எழுத முடியாது. பிகாஸ் எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சது இது பண்ணி அண்ட் யூஆர் ஆல்சோ ஏபிள் டு பிரிங் இன் டேஞ்சன்ஸ் லைக் ஷீ எங்கள் நட்பை தாண்டி ஷி ஆல்சோ என்கரேஜ் மை ஒர்க். அந்த மாதிரி டேஞ்சன்ஸ்லாம் யூஆர் ஏபிள் டு பிரிங் இன். ஸோ ஒரு ஃபுல் 3-dimensional லுக் we are able to get of this relationship. So that's what I really value about your work. So please keep writing and thank you so much for your time. Thank you, and I hope that of course cinema la edutradhu mukkiyam, gives you visibility, it gives you money. Yeah. But I hope that angiyum ungaloda your thing gets to shine because one thing that is my thing with film lyrics is because of the time nariya perala avangaloda truest potential they are not able to get. Correct. So but all the best. Thank you, sir. Thank you so much. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta, premium women's wear. Let your body love it. Presta.